இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நம்ம பாபுஜி மெமோரியல் ஆசிரமத்தில் நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ, அதே மாதிரி ஆயுஷ் கான்க்ளேவ், இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கு. நீங்க எல்லாரும் இதுல கலந்துட்டு பயன்பெறுங்க. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு உலக செய்தி ஒன்றை பேசிவிட்டு செல்லலாம் என்று இருக்கிறேன். உலகமே இந்த அமெரிக்க நாடு வெனிசுலா அதிபரையும் அவரது மனைவியையும் கடத்தி சென்று அமெரிக்கா சிறையில் வைத்திருப்பதை பற்றி பேசி கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி செய்தியை சொல்கிறேன். உலக நாடுகளுக்கு இன்று மாலையோ நாளையோ அவர்கள் இருவரையும் விடுவித்து விடுவார்கள். அப்படி என்ன அதிரடி நடக்க போகுது? நடந்துருச்சு. தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தினார்கள். அதான் தம்பி, தமிழ்நாட்டில் பிரபல புரட்சியாளர் கோவன் அவர்கள் நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கார். அவ்வளோதான், மிரண்டுட்டாங்க. அவ்வளோதான். ட்ரம்ப் அல்லண்டுட்டார். ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் வலுவிழந்து மக்களால் ஒதுக்கப்படுகின்றன அப்படின்றதுக்கு இவனுங்கள்லாம் ஒரு உதாரணம். வெனிசுலாவின் மீது அமெரிக்கா தாக்குதல் கொடுத்து அந்த நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய இணையரையும் கைது செய்து நாடு கடத்தி நியூயார்க்கில் வைத்திருப்பதாக தகவல் வந்துள்ளது. இது அநீதியானது. இந்த அநீதிக்கு எதிராக, ஆக்கிரமிப்பு எதிராக, கைதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். நாளை 11 மணிக்கு திருச்சியில் இருக்கின்ற மத்திய பேருந்து நிலையத்தின் பெரியார் சிலைக்கு அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. அனைவரும் திரளாக பங்கு கொள்ளுமாறு உங்களை மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாகவும் எங்களது தோழமை அமைப்புகளின் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. மயிலாப்பூரில் மழை பெய்தால் மாஸ்கோவில் குடைப்பிடிப்பார்கள்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி ஒரு சொலவடை உண்டு. என்னென்னா, உலகத்தில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் இங்கே போராட்டம் நடத்துவாங்க. அதான் கம்யூனிஸ்டுகள். கியூபா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருக்கிறது என்று கியூபா நாட்டுக்கு இங்கிருந்து கோதுமை சேகரித்து கப்பலில் ஏற்றி அனுப்பியிருக்கிறார்கள். நான் அதில் பங்களித்திருக்கிறேன். கியூபா ஒரு சோஷலிச நாடுன்றதுனால நம்ம துணை நிற்கணும். நீங்கள் அது பண்ணுங்கள், நல்ல விஷயம். உலகத்தில் மனித இனத்திற்கு எங்கே பிரச்சனை நடந்தாலும் நாம் நிற்கணும். அதுதான் கம்யூனிசம். இங்கே இவ்வளோ அநியாயம் நடந்துட்டு இருக்கு. வாயை திறந்தீங்களாடா நீங்கள்? திருத்தணியில் ரீல்ஸ்க்காக வெட்டுறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஏதாவது பேசுறீங்களா நீங்கள்? அதுக்காக போராட்டம் நடத்துனீங்களா? இவனுங்க கிட்ட காசு வாங்கிட்டு திமுக கிட்ட காசு பொறுக்கி தின்னுட்டு இன்றைக்கி போய் வெனிசுலா அதிபர் எப்படிப்பா மதிப்பாங்க இருக்கவன்? சொல்லு. நீ உனக்கு கம்யூனிஸ்ட் கட்சி பற்றிலாம் பெருசாக அறிமுகம் இருக்காது. இப்போ இவங்க வெனிசுலாவுக்கு இந்த கோவம் போராட்டம் நடத்துறதை பார்க்கும்போது உனக்கு காண்டாவும் ஆகாதா? என்டே எங்கள் மேலே பொய் கேஸ் போட்டு இவ்வளோ பண்ணிட்டு இருக்கான், நீ வாய்த்தர்கள் நினைப்பே நினைக்க மாட்டியா? இங்கே துப்புரவு தொழில் என்னையா பண்ணிட்டு இருக்கான்? நேற்றுலாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க போராட்ட வழிமுறை புதிதாக செய்ய வேண்டியது கூத்தில் இறங்கிட்டாங்கப்பா. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கும்போது. சொந்த ஜனங்களை இப்படி சாக்கடையில் இறக்க விட்டு வேடிக்கை பார்க்குதுன்னா என்னையா கவர்மெண்ட் இது? அவனுக்கு வாய் திறந்தியா நீ? இந்த கோவனை கேட்குறேன். வெனிசுலா அதிபருக்கு போயிட்டாரு இங்கேருந்து. வழக்கமாக நீங்கள் தான் என்கிட்ட கேள்வி கேட்பீங்க. நான் உங்கள் இருவரையும் நேர்காணல் செய்ய போகிறேன். முதலில் பத்திரிகையாளர் நிதிஷ். சரி நிதிஷ், நீ தான் சொல்லுப்பா. உன்னை ஒரு அடையாறு ஆய்வாளர் இளங்கனி தான் இளங்கனியும் சைதாப்பேட்டை ஏசி மிஸ்டர் ஸ்ரீனிவாசனம் தான் உன்னை விசாரிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொன்னது போக என்ன கேள்விகள் கேட்கப்பட்டன உங்கள்கிட்ட? வழக்கு என்னன்றது தெரியும். நான் மிரட்டினேன், உன் அக்கௌண்ட்டுக்கு 94,000 வந்துச்சு அப்படின்றது தான் உன் மேலே வழக்கு. இது சம்மந்தமாக என்ன கேள்வி கேட்கப்பட்டது? இல்லை, இந்த வழக்கு 94,000 எனக்கு வந்ததா இல்லை நிதிஷ்குமார் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா அப்படின்றது இந்த வழக்கு. ஏன்னா எந்த வழக்குன்னு எனக்கு தெரில சார். ஃபுல்லாக நான் யார், உன் தம்பி யார், உன் குடும்பம் எங்கே, உங்கள் அம்மா பேர், சொத்து என்ன இருக்குது, என்னையை பற்றி மட்டும் தான் சார் தகவல் கேட்குறாங்களே தவிர மற்றபடி ஒன்றுமே கேட்கல சார். வேறு என்னென்ன கேட்டாங்க? உங்கள் பாட்டி பேர் சொல்லு, உங்கள் தாத்தா பேர் சொல்லு, உங்கள் மாமா பேர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இது அவங்க எல்லாம் சவுக்கு மீடியாவில் வேலை பார்க்கலையே. உங்களே அப்படியாவது அந்த பேர் அடைமொழியை வச்சு ஜாதியை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு. ஏன் இளங்கண்ணி பொண்ணை கட்டி கொடுக்குறாருன்னு முடிவு எடுத்துட்டாரா? எதுக்கு இவ்வளோ டீட்டில் கேட்டாலே சொல்லிட்டு போகிறேன். இந்த மாதிரிப்பா பொண்ணை கட்டி கொடுக்கலான் இருக்கேன், நீ நல்ல பத்திரிகையாளராக இருக்க, பொண்ணை கட்டி கொடுக்க போகிறேன்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு போகிறேன். நீ எதுக்கு இவ்வளோ சுற்றி கேட்டுன்னு இருக்காங்க? இவங்க புத்தி தெரியுதா? கொஞ்சம் ஜாதி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? ஜாதி எனக்கு இது வரைக்கும் தெரியாது, தெரிஞ்சுக்க விரும்பவும் இல்லை. நான் ஜாதி பார்த்தா உனக்கு வேலை கொடுத்தேன் இல்லை சார். நீ தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? அடுத்து என் ஃபோன் எங்கன்னு கேட்டாங்க சார். அது வேறு நேற்று உங்கேருந்து வேலை முடிச்சு போகிற பக்கத்துக்கு தொலைஞ்சு வர போயிடுச்சு. இப்படித்தான் இந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாரும் ஃபோனை தொலைக்கிறாங்க. சொல்லு. போயிட்டு ரூமில் போய் பாக்கெட் தடவி பார்க்குறேன், காணாம. சேட். உங்களை கேட்டாங்க, நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா, ஆஃபீஸில் இருக்க எல்லோரும் ஒன்றாதே இருப்பீங்களா, வெளியே போனால் ஒன்றாதே போவீங்களா, வருவீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் ஷூட்டுக்கு மட்டும் ஒன்றா போவோம் சார், மற்றபடி அவருக்கு எங்கே பிடிக்குதோ அவர் இன்னொரு பிடிச்ச இடத்துக்கு போவார், நான் எனக்கு எங்கே பிடிக்குதோ நான் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போவேன் சார் அப்படின்னு. உங்கள் மேலே கேஸ் இருக்கா அப்படின்னு தெரியுமா, அதாவது நீ வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே அவர் மேலே கேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஜெயிலுக்கு போயிருக்கான்னு தெரியும் சார், எத்தனை கேஸ் இருக்குது அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொன்னேன். சவுக்கு மீடியாவிலேருந்து எதுவும் சார் மேமுக்கு எதுவும் போதா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அது உண்மையிலே இருந்தாலும் உனக்கு எப்படி தெரியும்? அதான் எனக்கும் தெரியல. இல்லை மேம் என்கிட்ட சொல்லுவாங்க போல எல்லாத்தையும்.
எனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லிட்டேன் சார், நான் ஆங்கரு, நான் பாட்டுக்கு வருவேன், நான் பாட்டுக்கு போவேன் சார், எனக்கு அவங்க பற்றி தெரியாது சார், அவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு. இந்த நிகழ்ச்சி வந்து எப்படி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, சார் சொல்லிதான் நீ பேசுறியா, இல்லை எப்படி கேள்வி கேட்கணும்னு அவர் சொல்லி தராரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன் சார், ஒரு 4-5 நியூஸ் பேப்பர் சார் வீட்டில் வாங்கி வச்சிருப்பாரு, அந்த நியூஸ் பேப்பரை பார்ப்பேன், நியூஸ் பேப்பரில் என்ன வருதோ அதுதான் சார் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, தப்பாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். தப்பாலாம் பேசலை சார், நியூஸ் பேப்பரில் வருது அதுதான் சார் பேசுகிறேன்னு சொல்லி சொன்னேன். நியூஸ் பேப்பரில் வரல தப்பாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டார். அப்போ எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வருது தப்பான நியூஸா சார் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் பேசாதப்பான்றாரு சார். எவ்வளோ நேரம் விசாரிச்சாங்க? போயிட்டேன் 11:10 அங்கே உள்ளே போயிட்டேன். போனதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக விசாரிச்சுட்டு சார். நீங்கள் சொல்லுங்கள். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு. தனியாக பேசிகிட்டு இருந்தால் நேயர்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுவாங்க. அதாவது நான் ஏன் வந்து இதை பேசணும்னு நினைக்கிறேன்னா, விசாரணை என்ற பெயரில் நம்மளை எப்படி துன்புறுத்துறாங்கன்றது நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது நிதிஷ்கிட்ட இப்போ இந்த கேட்ட கேள்வி சம்மந்தம் இல்லாதது. நிதிஷோட தாத்தா பேர் கேட்டு என்ன பண்ண போகிறாரு இளங்கண்ணி? இதுக்கு இந்த வழக்குக்கு என்ன சம்மந்தம்? சார் ஆனால் என்கொயரி என்னையும் அப்படி தான் சார் பண்ணாங்க. எங்கள் அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அப்பா என்ன ஆச்சு, அம்மா என்ன ஆச்சு. அப்பா பேர் கேட்குறது இயல்பு. தாத்தா பேர் கேட்டு நீ என்ன பண்ண போகிற? நீ இந்த அரசியல் அரட்டைக்கு எப்படி நியூஸை சூஸ் பண்ணுறீங்க, எப்படி டிஸ்கஸ் பண்ணுறீங்க, நீ எப்படி பேசுகிறன்றதை தெரிஞ்சு காவல்துறை என்ன செய்ய போகிறது? ஒவ்வொரு மீடியாவுக்கு இப்படி தான் கேட்குறீங்களா? அது திமுக காரன் பூரா பொய்யா புளிக்கிட்டு தெரியுறானே கேட்குறீங்களா? எத்தனை மீடியா திமுக மீடியா பொய்யை புளிக்கிட்டு இருக்கு, அபாண்டமாக பேசுகிறாங்க. இந்த ஆபாச பத்திரிகை ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்களே, இந்த மீசக்காரன் ஒரு ஆள் நடத்திட்டு இருக்கிறாரு, பச்சை பொய்யை எழுதுறாங்க. விஜய் கைதுன்னு போடுறாங்க, ஆபாசத்தை எழுதுறாங்க. கேட்குறீங்களாடா? ஒரு நீதிபதி RSS ரவுடியான்றாங்க சார். நான் ரவுடியான்றேன் கேட்குறீங்களா? நீங்கள் புகார் போயிருக்கு அதுக்கு சம்மந்தமாக கேட்குறீங்களா? நடவடிக்கை எடுக்கிறீங்களா? அது தெரிஞ்சுக்கணும். என்ன கேட்டாங்க உங்ககிட்ட? என்ன கேட்டாங்க சொல்லுங்கள். என்கிட்டயும் நம்ம சேனல் பற்றி தான் முழுக்க முழுக்க கேட்டுட்டு இருந்தாங்க சார். நீங்கள் அங்கே என்ன வேலை பார்க்குறீங்க, ஆதாரம் இல்லாமல் பேசுகிறீங்களே, அதுக்கெல்லாம் நீங்களும் பொறுப்பாவீங்க தெரியுமா அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லை சார், நான் ஆங்கர் தான், அதுக்கும் எனக்கும் கெஸ்ட்டு தான் பேசுகிறாங்க. நான் ஆங்கரு, பேசுகிறவர்கிட்ட போய் பிடிங்க. உங்களுக்கு சட்ட நுணுக்கங்கள்லாம் தெரியும், எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை மீறாமல் தான் பேசுகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட கேட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன். அதான் கேட்டாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த 1 லட்ச ரூபாய் பணத்தை பறிச்சிங்க இல்லையா, அது எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த மூதைவிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்கா முதல்ல கேளுங்க. நீங்கள் முதல்ல அதை விசாரிங்க. எங்கே ஏதுரா உனக்கு இந்த பணம்ன்றது கேளுங்க. அதான் நான் கேட்டேன். சார் ஒருத்தவங்க வந்து பொய் குற்றச்சாட்டு சொல்கிறாரு, அவரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, அந்த ஒரு ப்ரோக்ராமில் தான் பார்த்தேன் யூடியூப்பில், முன்னுக்கு பின் முரணாக பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் அவரை கூப்பிட்டு விசாரிச்சிங்களாங்க சார், உண்மையாகவே போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. 1 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போனேன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அவங்க எங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க. இதில் எங்கே சார் லாஜிக் இருக்குது? அவர் தான் கொடுக்க வந்துட்டாரு, அதை மீறி எதுக்கு சார் 1 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு போன அந்த ஆஃபீஸுக்கு? அதை கேட்கணும்ல. அவன் தான் மிரட்டுறானே, மிரட்டுறவன் ஆஃபீஸுக்கு எதுக்குடா 1 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு போனேன்? இன்னொன்று சார், அங்கே நான் சொல்ல இங்கே உங்ககிட்ட கேட்குறேன். ஒருத்தவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சு நீங்கள் பேசுகிறீங்க, அது அமிக்கபுளாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் 1 லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு வராருன்னா, அப்போ நீங்கள் சொல்கிறதுல உண்மை இருக்கா? அதை மறைச்சிடணும் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட பணம் கொடுக்குறாரா? இன்னொன்று, இந்த தமிழக அரசு மேலே மீண்டும் மீண்டும் வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னென்னா, போதைப் புழக்கம் அதிகமாயிடுச்சு, அதனால தான் அங்கே இங்கேன்னு இந்த ரீல்ஸ்க்காகலாம் வெட்டுறாங்க, குற்ற சம்பவங்கள் அதிகமாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை கூப்பிட்டு இவ்வளோ பர்சனல் கேள்விகள் கேட்குறதுக்கு பதில் அவரை கூப்பிட்டு இங்கே வாராஜா, இதில் ஏதாவது போதைப் பொருள் சம்பந்தமான பணம் இருக்கா அப்படின்னு அவரை தானே சார் விசாரிச்சிருக்கணும். அது அவர்களுக்கு அவசியம் இல்லை மாலதி, அது அவர்களுக்கு அவசியம் இல்லை. அவர்களுக்கு நன்றாக தெரியும் போதை இந்த சமூகத்தை எப்படி சீரழித்திருக்கிறது என்பதை இந்த சமூகமே பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. சின்ன சின்ன பசங்க நாங்கள்லாம் வந்து வளர்ந்த காலத்தில், நான் இளைஞனாக இருந்தபோதும் மது அருந்துறது ஒரு மிகப்பெரிய தீமை, புரியுதா? ஒரு பெரிய தப்பு பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், ஓகேவா? எப்பயாவது அந்த எல்லாம் முடிச்சுட்டு ஃபங்க்ஷனு, தீபாவளி, பொங்கல், இல்லைன்னா எங்கேயாவது திருமணம், அப்போ தான் இந்த மது. அதுவும் காசு இருக்காது, இவ்வளோ காசு போலக்கெல்லாம் இப்போ கிடையாது, ஒரு கோட்டை வாங்கி 4 பேர் குடிப்போம். இப்படித்தான் இருந்தது. இன்றைக்கி எந்த அளவுக்குன்னு ஆயிடுச்சு நம்மளுதே. குடிச்சிட்டு சும்மா இல்லாமல் எலக்ட்ரிக் ட்ரெயினில் பாட்டில் தூக்கி வீசுகிறாங்க. தினமலரில் இந்த புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. ஜன்னல் ஓரம் ஏதோ அவன் குடும்பத்தை நினச்சிக்கிட்டு, அவன் பண கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு போவான். பீர் பாட்டில் தூக்கி வீசினா என்னப்பா அவன் கண்ணில் பட்டிருந்தா என்னப்பா ஆகும்? பெரம்பூர் டு பேசின் பிரிட்ஜ் ரூட்டில் இந்த சபர்பன் ட்ரெயினில் ஊற்றுறாங்கன்னா, இது சர்வ சகஜமாக டீன்ஸ் பண்ணுறாங்க. இதை டீன்ஸு 18 இளைஞர்கள் பண்ணுறாங்க. இப்படி சீரழிஞ்சிருக்கு. நீங்கள் இதில் தானடா கண்காணிப்பு செலுத்தணும். இதுதானே உங்கள் வேலை. அரசியல் அரட்டைக்கு நிகழ்ச்சியில் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம், நிதிஷ் எப்படி பேசுகிறோம், அந்த ஷோ எப்படி எடிட் பண்ணுறீங்க, எவன் இது கேட்டிருக்காங்க, இது எப்படி இதெல்லாம் எடிட் பண்ணுவீங்கன்னு கேட்டோம். எடிட்டர் தான் சார் எடிட் பண்ண வரணும்னு அது எங்களுக்கு தெரியாதா?
என்று இப்படி சம்மந்தம் இல்லாமல் கூப்பிட்டு அலைக்கழிக்கிறாங்க. இங்கே பாருங்க மாலதி, நான் சொல்கிறேன், சிம்பிளாக போயிட்டு நீங்கள் இந்த ஒரு நார்மலாக போலீஸில் போயிட்டு இந்த மாதிரி சார் ஒரு ஜெயபிரகாஷ் எனக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டான்னு சொன்னால் எஃப்ஐஆர் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஊரறிந்த சம்பவம் ஒன்றை பற்றி பேசுவோம். ராஜீவ்காந்தி என்று ஒரு வழக்கறிஞர் ஒரு ஸ்கூட்டி எடுத்துன்னு போகிறாரு. ஃபார்ச்சூனரில் போய் அவன் ஸ்கூட்டியை இஷ்டு ஸ்கூட்டியில் வந்து ஃபார்ச்சூனரில் இருக்கிறவரை கொலை பண்ண வந்தான்ட்டு ஊரு பார்க்க கேமரா முன்னாடி அடிக்கிறாங்க. கொலை மட்டும் இல்லை, தற்கொலைப்படை தாக்குதல் சார். தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினான்னு சொல்லிட்டு அவன் மேலே எஃப்ஐஆரை போட்டு அதில் சம்மந்தப்பட்ட திருமாவளவன் நான் தான் அடிக்க சொன்னேன்னு மேடையில் கன்ஃபெஷன் கொடுத்துருக்காரு. ரைட்டா? முறைச்சு பார்த்தா 2 தட்டு தட்டினேன், சரியா தட்டலைன்னு பேசுகிறார். இதை விட எவிடன்ஸ் வேணுமாடா? நடவடிக்கை எடுத்தீங்களா? ஊர் பார்த்த நிகழ்ச்சிமா, இதுக்கு ஒன்றும் எவிடன்ஸ் வேண்டியதில்லை. இத்தனைக்கும் ஒரு நீதிமன்றம் அதை எடுத்து யாரையா விசாரிச்சிருக்கீங்க நீங்கன்ட்டு கேள்வி கேட்டு அறிக்கை தாக்கல் செய்ய சொன்ன பிறகும் நீங்கள் அதை விசாரிக்கல. ஒரு பிச்சைக்கார பையன் 1 லட்ச ரூபாய் என்னை பிடிக்கிட்டான், ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இன்னொன்று இந்த அதுக்கு வர்றேன். இப்போ இன்னொன்று உயிர் நாடியில் அடிச்சிட்டோம் அப்படின்றாரு. அப்போ செத்துருக்கணுமே அவன். ஒரு டைம் நான் அடிச்சேன்றாரு, அந்த ஒரு 5-10 நிமிஷத்துலேயே நான் அடிக்கலை அப்படின்றாரு. அவர் குற்றச்சாட்டுப்படியே உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க சார்? பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போவீங்களா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவீங்களா? உயிருக்கு ஆபத்து என்றால் இப்போ அரசு மருத்துவமனைக்கு சென்றால் அந்த உயிர் போய்விடும் சார். ஃபஸ்ட்டு 108 கால் பண்ணணும் சார். எப்படி நடந்து போவார் அவரு? முதலமைச்சருக்கு ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை, பேஸ்மேக்கர் பொருத்துனாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே சார் போனார்? அவருக்கு கீழே இயங்குற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் போனாரா? பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனார். மாசு கொண்டு வரணும்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் உண்மையாகவே தான் உயிரை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறோம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம். ஏமாலதி இவ்வளோ டீட்டெயிலாக பேசிட்டீங்க. பிச்சைக்கார பையன் அவன்கிட்ட ஏதுமா காசு? சினிமாவை எடுக்கல, ஒரு இளம் எடுக்கல, 2 ஃபோட்டோ ஷூட்டை நடத்திட்டு சினிமா எடுத்தேன்னு ஊரு பூரா இவன் பண்ணுற அலப்புறை தாங்கலை. பெரிய பெரிய படம் எடுக்கிறவங்க கூட இவ்வளோ அலப்புறை பண்ணதில்லை. இவன் பண்ணுற அலப்புறை இருக்குதே, சினிமா எடுத்துட்டேன் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு பேட்டி எடுக்க சொல்லிட்டு இருக்கான். வராகி இப்போ தான் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அவருக்கு ஃபோன் பண்ணி சார் நான் என்ன பேட்டி எடுங்க. என்னடா ஜேம்ஸ் கேமரன்டா நீ? ஸ்டீவன் ஸ்பீல்பர்கடா நீ? ப்ரோக்ராமில் ஃபோன் காட்டினாரே, அது அவர் ஃபோன் தானா? இதுவா ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஃபோன் தானா அப்படின்னு கேட்டாங்க. கண்டுபிடிங்க, நீங்கள் தானே போலீஸ், ஸ்காட்லாண்ட் யார்ட்லாம் சொல்லிடுறீங்களா, கண்டுபிடிங்க. ஹாஸ்பிட்டல்லாம் போய் உடம்ப பார்த்துக்கிறீங்களான்னு கேட்டார் சார். அதான் நாங்கள் ரெகுலராக பார்த்துக்குறோம். தேவையான ரெக்கார்டாக நாங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதேமாரி என்கிட்டையும் வந்து அந்த ஃபோனை பற்றி கேட்டாங்க சார். ஏன்னா அந்த ஃபோனு தானே, அந்த ஃபஸ்ட்டு வச்சுருந்தார்ல அந்த ஃபோனு தான் அவர் காட்டினதா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஃபஸ்ட்டு ஒரு ஐஃபோன் வச்சிருந்தாரு, இப்போயும் ஒரு ஐஃபோன் வச்சிருக்காரு. அது வேணா தெரியும். அதே ஐஃபோன் தான் இந்த ஐஃபோனான்றது எனக்கு தெரியாது சார். நீங்கள் அவரை கூப்பிட்டு விசாரிச்சுக்கோங்க சார் அப்படின்ட்டு. அடுத்து வந்து இதையும் கேட்க சொல்லுங்க. அதே ஐபேடா? இல்லை, அதான் தூக்கி போயிட்டாங்க. அப்புறம் நீங்கள் வேறு சொன்னீங்களா தண்ணி கேன் வாங்கி போடா எதுவும் கலந்துருவாங்கன்ட்டு. ஆனது வாங்கி போனேன். ஃபஸ்ட்டு உட்காந்தானே பைக்கில் போனால் சரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு 3 டிராஃபிக்னால போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வந்து தண்ணி குடித்தேன். இப்போதே ஃபஸ்ட்டு வாட்டி விசாரணைக்கு வரையா இன்னும் கொஞ்சம் நல்லா குடிச்சுக்கப்பாண்டார். இல்லை சார் எனக்கு வேணாம் சார், காலைல சாப்பிடல அதனால தண்ணி குடிச்சு சார் அப்படின்னு. சரிப்பா அப்படின்ட்டு உட்காந்தாரு. அப்புறம் விசாரணை முடிச்சுட்டு டீ சாப்பிட்றியாண்டாரு. சார் ஏற்கனவே எங்கள் சாருக்கு ஏதோ கலந்து கொடுத்துட்டீங்களா? எங்கள் சார் சொல்லியிருக்காரு எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ அதனால தண்ணிக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காண்டாரு. ஆமாம் சார் அப்படின்ட்டு. அப்புறம் சரி விசாரணை முடிச்சுட்டு வெளியே உட்காந்துருக்கேன். ஒருத்தருக்கு பிறந்த நாள் போல் இன்னொரு காவலருக்கு அவர் பக்கத்தில் உட்காந்த ஒரு கான்ஸ்டபிள் தானே சார், அவருக்கு வந்து ஸ்வீட் கொடுத்தாரு. கொடுத்தோடனே பவர் நல்லா நான் நினச்சிக்கிறேன் சாருக்கு நடந்த மாதிரி அந்த மிச்சரு நீங்கள் சொன்னீங்க பாருங்க காரில் போகிறப்ப தீனி தின்றாங்க கொஞ்சம் கூட கொடுக்கலன்ட்டு. அது மாதிரி நான் பார்த்துக்கே இருந்தேன். சரி நமக்கு எதுவும் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அவர் சரின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் அவர் வந்து பிறந்த நாளுக்கார எதுவும் கொடுக்கல. எனக்கு சிசிடிவி கேமரா இருக்கனால கொடுக்கலையா என்னன்னு தெரியல. சிசிடிவி கேமரா நான் பயப்படுவாங்க. அது அப்புறம் அந்த கான்ஸ்டபிள் பக்கத்தில் உட்காந்தாருல சார், அவர் இந்தாப்பா சாப்பிட்ற எதுல எதுவும் கலக்கலப்பாண்டாரு. இல்லை 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 சார் நீங்களே சாப்பிட்டுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாவம் நல்ல மனுஷனாக இருக்காரு. அப்புறம் இன்னொன்று வேறு கேட்டேன் சார், சார் இப்போ அந்த வீடியோலாம் எடுத்துருக்காங்களா சார், அதை எதுவும் கட் பண்ணி ஒட்டுவாங்களா சார்னே. தம்பி என்னப்பா அப்படிலாம் பண்ண முடியாதுப்பாண்டாரு. நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் நம்ம விசாரணை முடிச்சுட்டு போகிறோம் சைதாப்பேட்டைக்கு. உங்களையே வந்து இப்போ மாலதி கிட்ட ஒரு 150 கேள்வியோ நம்ம ஓரலாக கேட்குறாங்க. மாலதி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாங்க. அதே கேள்விக்கு பதில் சொல்லி எழுத சொல்கிறாங்க. என்ன இன்னொன்று இந்த பேங்க்கில் வர்ற டிரான்சாக்ஷன் ரூவா மாலதி கம்பெனியில் டைரக்டரா இல்லையா எவ்வளோ சேலரி வருது இது எல்லாத்தையும் 5 நிமிஷத்தில் காவல்துறையில் எடுக்க முடியும். ஆர்ஓசிக்கு அப்ளை பண்ணோன்னா நம்ம கம்பெனி டீட்டெயில்ஸ் இருக்காங்க கொடுப்பாங்களா? பேங்க்குக்கு அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு உனக்கு எவ்வளோ சம்பளம்னு நீ அதை கேட்டு தான் தெரிஞ்சுக்க போறியா? அப்போ உங்கள் நோக்கம் என்ன? உட்கார வைக்கணும். நேற்று இவங்க எதிர்பார்க்காதது என்னென்னா 11 மணிக்கு கூப்பிட்டு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உட்கார வைக்கணும். இன்றைக்கி ஷோ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். திருப்பி நீ 10 மணிக்கு விசாரணை கூப்பிட்டேன்னா போயிட்டு விசாரணைக்கு போயிட்டு வந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி நைட்டு 10 மணிக்கு போடுவான். எங்கள் வியூவர்ஸ் பார்ப்பாங்க. எப்படியாவது நிகழ்ச்சி போடுங்கன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. நீ நிறுத்திடுவியா? போகிறேன். இவங்ககிட்டையும் அதே மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு எழுத வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உங்கள் விசாரணை முடிஞ்ச பிறகு நான் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். வெளியில் ஒரு பெஞ்சில் பக்கத்தில் ஒரு கான்ஸ்டபிளை போட்டு உட்கார வச்சுருக்காங்க.
கான்ஸ்டபிள்கிட்ட இன்ஸ்பெக்டர் எங்கன்னு கேட்குறேன். அவர் வெளில போயிட்டான். உள்ளே யார் இருக்கா இன்ஸ்பெக்டர்னா ஒரு இளங்கண்ணி வர்றாரு. எதுக்கு சார் உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லை கையெழுத்து போடணுன்ட்டு. அக்யூஸ்ட் எதுக்கு சார் கையெழுத்து வாங்கினா? கையெழுத்துலாம் போட மாட்டான். பெஞ்ச் வாப்பான்னு கூப்பிட்டு வந்துட்டேன். நீங்கள் விசாரிக்கும் போது அப்போ எழுதி டைப் பண்ணி கையெழுத்து போட்டுருக்கலாம்ல. இல்லை ஒரு கொஸ்டினர் 150 கொஸ்டின் இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன கேட்டாங்களோ அது கொஸ்டினரை கையில் எழுதி கொடுத்து எழுது பண்ணால் அரை மணி நேரத்தில் முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்கு சார். எதுக்கு உட்கார வைக்கிறீங்க? உங்கள் தாத்தா பேருக்கு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? தெரியுதா? நோக்கம் தெரியுதா என்னென்னு? திருப்பி நீங்கள் சம்மன் எடுத்துகிட்டு வருவாங்க. திருப்பி வந்து போய் சொல்கிறது. இப்போ நீங்கள் இந்த சம்மனுக்கு நீங்கள் அப்பியர் ஆகாமல் இருந்தீங்கன்னா நீதிமன்றத்தில் போய் நாங்கள் விசாரணைக்கு அழைத்தவங்க ஒத்துழைக்கவில்லை. புரியுதா? அல்டிமேட் எய்மு சவுக்கு மீடியாவில் ப்ரோக்ராம் வரக்கூடாது. இவர்களின் லட்சணத்தை மேடையேற்றக்கூடாது. இன்றைக்கி ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி எக்ஸ் தளத்தில் நான் வந்து இந்த கொலகார சேட்டு என்னை கைது பண்ணது எந்த வழக்கில் என்று கேட்டால் நிதிஷோட அக்கௌண்ட்டில் 94 ரூபாய் மிரட்டி வாங்கணும். அதில் புகார் அளித்தது யார்? ஹரிச்சந்திரன். பேர் வச்சுருக்கான் பாரு, ஹரிச்சந்திரன். இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் ஒருவர் எழுதியிருக்கு. நம்மளை டேக் பண்ணி மூத்த பத்திரிகையாளர் நிதிஷ் எல்லாம் டேக் பண்ணியிருக்கிறார். இந்த தீஃப் பார் ஓனர் ஹரிச்சந்திரன் ரெஸ்டாரண்ட் நடத்துகிறார்ல, தீஃப் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் நடத்துகிறார்ல. இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு நான்வெஜிடேரியன் ஃபுட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுவாங்கல்ல. ஃபிஷ் வெண்டார், மட்டன் வெண்டார், சிக்கன் வெண்டார். செப்டம்பர் மாதத்துலேருந்து ஒருத்தருக்கும் பேமெண்ட் கொடுக்கலையாம்பா. எனது நண்பர் ராஜராஜன் என்பவருக்கு மீன் வழங்கியதற்காக செப்டம்பர் மாதம் முதல் இதுவரை 1,75,000 ரூபாய் தரணும். மீன் வியாபாரி என்ன இவனை மாதிரி அருண் காசில் பாரா நடத்திட்டு இருக்கான்? கொடுக்குற சேல்ஸ் நடந்து அதை வச்சு தான் அவங்க மூலதனம் போட்டு மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி விற்கணும் இல்லையா? மீன் அந்த ராஜராஜன்ற அந்த ஃபிஷ் வெண்டாருக்கு 1,75,000 ரூபாய், மட்டன் வெண்டாருக்கு 3.5 லட்சம் ரூபாய், சிக்கன் வெண்டாருக்கு 2.5 லட்சம் ரூபாய். இது மாதிரி பலருக்கு பணம் தர வேண்டும். ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறானா இந்த ஹரிச்சந்திரன். இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் எடுக்கலை. ஆனால் நான் மிரட்டுறதுக்கு ஃபோன் பண்ணால் என் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுறானா? டேய் என்னடா, இதை நம்பி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. காசு கொடுக்க வேண்டியன்னு காசு கொடுக்கல, எவனே தெரியாது எனக்கு காசு அனுப்பி கொடுறது. பேசாம நீ அழகா அந்த வெண்டார்களுக்காவது அந்த காசை ரிட்டர்ன் பண்ணிருக்கலாம். அந்த இந்த மீன் வெண்டாருக்கு நீ கொடுத்துருக்கலாம்ப்பா, அந்த காசை சந்தோஷப்பட்டிருப்பான்ப்பா. இப்போ ரிட்டர்ன் அனுப்பிட்டு அந்த காசை கொடுக்க சொல்லுங்க சார். பாவம் சார் அவங்க. அப்போ எவ்வளோ ஒரு குரூர எண்ணத்தோடு வேலை பார்க்கிறார்கள் தெரியுதா? இன்னொன்று சார், இந்த வெண்டார்கள்லாம் போய் ஒரு வழக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்க, இவருக்கு எங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கலங்கன்னு எஃப்ஐஆர் போடுவாங்களா? அருணோட பாரில் அது. அதற்கு பிறகு நான் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு இந்த நண்பர்கள் சொல்கிறார்கள் பல பேருக்கு கோடிக்கணக்கில் இந்த ஹரிச்சந்திரன் பணம் தரணும். தீஃப் பாரு 6 மாதம் ஐஸ்கிரீம் மூடி வச்சுருந்தார்ல, இந்த 6 மாதத்தில் நொடிச்சிட்டார் ஹரிச்சந்திரன். ஓகேவா? கையில் 10 பைசா இல்லை. ஊரு பூரா கடை வாங்கியிருக்கான். தெரிஞ்சவங்க கிட்டலாம் அவன் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி கொடுத்துட்டு கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி நகையை வாங்கி அந்த நகையை அடகு வச்சு இப்படி செலவு பண்ணிட்டு சுற்றுறோம். இப்போதான் புரியுது ஏன் தீஃப் பார்னு பேர் வச்சிருக்காருன்னு. கரெக்டான பேர் அது. தொழில் அப்படியே வச்சுருக்கான் பேரா. ஸோ இதெல்லாம் தெரிந்ததும் பலரும் புகார் அளிக்கிறார்கள். ஒரு பெரிய தொழிலதிபருக்கு 3 கோடி ரூபாய் பணம் இவன் தரணும். யோ துட்டை கொடுறா அப்படின்னு கேட்டான். அண்ணே நீ இந்த பார் எடுத்து நடத்தினிட்டு இருக்கான். இப்படி பிச்சைக்காரனாக இருந்தவன் எப்படிங்க புது பார் ஓப்பன் பண்ணுறான்ட்டு தான் எல்லாரும் இவனுக்கு ஹரிச்சந்திரன் பணம் தர வேண்டியவர்கள் கேட்கிறார்கள். எனக்கு இன்னும் தரணுங்க 50 லட்சம் ரூபாய். இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா அருணுக்கு பினாமி ஆகிட்டார்ல. யார் கேட்டாலும் அண்ணன்ட்ட சொல்லிடுவேன், ஐஸ்கிரீம்கிட்ட சொல்லிடுவேன். ஐஸ்கிரீம்கிட்ட பேசுறியா, லேடன்ட்ட பேசுறியா, பின் லேடன்னு கேட்குறானா. அவன் கம்ப்ளைண்ட்டில் நீ இப்போ 5 எஃப்ஐஆரை போடுறன்னா எப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட் இது? இந்த நாட்டு மக்கள் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வார காலம் முன்பு போஸ்டிங்ஸ் வந்தது இல்லையா? ஐபிஎஸ் போஸ்டிங்ஸ் வந்தது. 65 எல்லாம் பதவி உயர்வு இதெல்லாம் கொடுக்கப்பட்ட போஸ்டிங்ஸ். அந்த போஸ்டிங்கில் ஒரு போஸ்டிங் என்னென்னா, அடையார் துணை ஆணையராக இருந்த பொன்கார்த்தி குமார் என்பவரை பள்ளிக்கரணை துணை ஆணையராக மாற்றிய போஸ்டிங்ஸ். அதே போஸ்டிங் ஆர்டரில் பள்ளிக்கரணை துணை ஆணையராக இருந்த ஏசி கார்த்திகேயன் என்பவரை அடையார் துணை ஆணையராக நியமித்து உத்தரவிட்டு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி தேதி 6, ஒரு வார காலம் ஆகிறது. 30/12 அன்று இந்த பணி நியமன ஆணைகள் வந்தன. அடையாறு டிசி பொன்கார்த்தி குமார் ரிலீவ் ஆகிட்டு போய் பள்ளிக்கரணையில் ஜாயின் பண்ணிட்டார். ஐஸ்கிரீமுக்கு சொல்லக்கூட இல்லை. ஏன்னா ஐஸ்கிரீமுக்கு அந்த ஆளை பொன்கார்த்தி குமாரை பிடிக்கல. செஃபாஸ் கல்யாண், இது ஆரோக்கியம், இந்த இப்போ நம்ம மேலே பொய் கேஸ் போட்ட மாதிரி போடணும்னு சொல்கிறதுக்கு அந்த ஒரு பொன்கார்த்தி குமார் மறுத்து ஒத்துழைக்கலை. அதனால் துரத்தி விட்டார். அவர் ரிலீவ் ஆகிட்டு போய் ஜாயின் பண்ணிட்டார். இந்த கார்த்திகேயன் வந்து இங்கே அடையாரில் ஜாயின் பண்ணுறதா வரும்போது ஜாயின் பண்ணக்கூடாது போன்ட்டு வற்றி விடுறார் அருண். இந்த பணி நியமன ஆணைகள் டிஜிபி திரு அபய்குமார் சிங் அவர்கள் பரிந்துரைத்து உள்துறை செயலாளர் திரு தீரஜ்குமார் அவர்கள் உத்தரவிட்டு முதல்வர் கையெழுத்திட்ட நியமன ஆணைகள். இது ரொம்ப முக்கியம். இந்த போஸ்டிங்ஸில் கையெழுத்து ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர் போஸ்டிங் எல்லா போஸ்டிங்லையும் கையெழுத்து போடுறது யாருன்னு கேட்டால் முதலமைச்சர். இப்படி முதலமைச்சர் உத்தரவு போடுற ஒரு போஸ்டிங்கை நீ ஜாயின் பண்ணாதன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏன் அவருக்கு என்ன பிரச்சனை? புரியல எனக்கு தேவையான ஆட்களை நீங்கள் இங்கே நியமிக்க வேணும். நீ ஜாயின் பண்ணாத. ஜாயின் பண்ணிட்டா உன்னை அப்படியே விட்டுருவாங்க.
ஜாயின் பண்ணாமல் வேக்கண்ட் ஆகி அந்த போஸ்டிங் நான் கேன்சல் பண்ணுறேன். எப்படிப்பட்ட அலங்கோல ஆட்சியை திராவிட மாடல் முதல்வர் நடத்துகிறார் தெரிகிறதா? இப்போது எஸ்பி டு டிஐஜி, டிஐஜி டு ஐஜி, ஐஜி டு ஏடிஜி, ஏடிஜி டு டிஜி எல்லா ப்ரொமோஷனும் அந்த 30/12 அன்று வந்தது. தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு நியமனம்ன்றதுனால எல்லா போஸ்ட்டும் ஃபில்லப் ஆகிடுச்சு. திருச்சி ரேஞ்ச் டிஐஜியாக இருந்த அந்த மென்டலை தூக்கி சிபிசிஐடியில் போட்டாங்களா? அந்த மென்டலி சிபிசிஐடியில் போயிட்டு KN வழக்கில் புதிய கண்டுபிடிப்புன்னு 12 வருஷம் கழித்து ஒரு 4 நாள் உருட்டிகிட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? நக்கீரில் அங்கங்கெல்லாம் செய்தி வந்துச்சா? ஒரு வாரம் வந்துச்சு, அதுக்கப்புறம் எந்த செய்தி வரல. ஒன்றும் இல்லை அதில். நான் அன்றைக்கே சொன்னேன்னா உருட்டாங்கன்னு சொன்னேன்னா? ஒன்றுமே இல்லை அந்த வழக்கில் சொன்னேன். அதுக்கு மேலே சிபிசிஐடியில் என்ன உருட்டுவேன்? கை உதறுது. சோஷியல் மீடியாவில் இப்போ பேப்பரில் பேர் வரலன்னு கை உதறுது. ஸோ இப்போ இந்த மென்டலு எனக்கு மீண்டும் திருச்சி ரேஞ்சு போடுன்னு உட்காந்துட்ருக்காங்க. திருச்சி ரேஞ்சுக்கு போஸ்டிங் போடாமல் வேக்கண்ட்டாக இருக்குது. ஒரு 6-7 எஸ்பி டு டிஜே ப்ரொமோட் ஆனாங்களா? போட்டுருக்கலாம்ல. ரேஞ்சு தானே முக்கியமான ரேஞ்சு. திருச்சி ரேஞ்சு முக்கியமான ரேஞ்சு. என்னென்னா அங்கே போனால் திருப்பி ரீல்ஸ் போடலாம். வரம் தரும். எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது தெரியுதா? திரு அபய்குமார் சிங் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா புது டிஜிபி வருவார்ல, அவர் அனுமதிப்பாரா? யார் வந்தாலும் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே அன்புக்கு கீழே வேலை செய்ய முடியல. அன்பு ஐஜியாக இருக்காரு, வேறு யாராவது ஏடிஜியாக வருவாங்க. ஐஸ்கிரீம் அங்கே வருவதாக ஒரு பேச்சு அடிபட்டது என்று நான் சொன்னேன். அவர் ஒருவர் வந்தனா நம்ம 2 பேரும் சேர்ந்து குத்தாட்டம் போடலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருந்தார். மாறாக திரு அன்பு அவர்களையே அங்கே ஏடிஜியை நியமிச்சோன்னேன். நான் அன்பு தான் ஃபஸ்ட் நாளே தம்பி இந்த ரீல்ஸ் போடுற வேலையெல்லாம் அங்கே வச்சுக்காதுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னேன் நான். திரு அன்பு அவர்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. வந்தோடனே போனோடனே சொல்லிட்டாரு, இங்கே இந்த ரீல்ஸ் போடுறது இந்த வேலைங்க வச்சுக்கூடாது தம்பி என்ன அப்படின்ட்டார். அதையும் மீறி இவர் ரீல்ஸ் போடாமல் இவரை பற்றி ரீல்ஸ் போடுவதற்காகத்தான் அந்த KN தம்பி கொலை வழக்கில் அதிரடி. ஒரு அதிரடி கிடையாதுன்னு சொன்னேன் அன்றைக்கி. இப்போ எங்கே போச்சு அந்த அதிரடி? ஒரு ரவுடியெல்லாம் நைட் ஃபுல்லாக ஆடு. ஆமாப்பா, இல்லீகல் கஸ்டடி எடுத்து போய் அதை வழக்கறிஞர் புகழேந்தி தலையிட்டு ரைட்டோட தூக்கிட்டு போயிட்டு எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியலப்பா. சுற்றுவாங்க அவங்க பயந்து. அதற்கு பிறகு செய்தி வெளியே விட்டுட்டாங்க எல்லாத்தையும். பட்டு ஓடிப்போ அப்படின்ட்டு துரத்தி விட்டுட்டாங்க. ஸோ அங்கேயும் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கை உதறுது. இனி அன்புக்கிட்ட வேலை நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. மற்ற அதிகாரி மாதிரி இல்லை. அன்பு அவர் அடிஷனல் டிஜிபி, ஏற்கனவே ஐஜியாக இருந்தார், இப்போ அடிஷனல் டிஜிபி ஆகிட்டார். சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கணும். புரியுதா? குட்டுக்கிற வேலையை மட்டும் செய்யி. இந்த ரீல்ஸ் போடுறது கடாஃபி மாதிரி சுற்றி பெண் பாதுகாவலர்களை வச்சுக்கிட்டு சீன் போட்டுட்டு இருக்குது. இந்த வேலையெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது. கொடுக்குற வேலையை அது ஒரு விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் மாதிரி அது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி ப்ரொஃபஷனலாக வச்சுருந்தார். பிடிக்கல, அன்புகிட்ட வாலாட்ட முடியல. இன்னொன்று, சென்னை வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் டான் பிக்சர்ஸில் இணையலான்றது தான் இவரோட ஐடியா. அங்கே போயிட்டு நம்ம ஒரு சின்னவருக்கு இப்படி ஐடியா கொடுக்குறது அப்படி ஐடியா கொடுக்குறதுல சீன் போட்டார். அவங்க கிட்ட வராதுன்ட்டாங்க. இப்போ அதுவும் போச்சு. சரி, பழையபடி நம்ம போய் கூட சேர்ந்து படம் எடுக்கலாம் என்று இப்போ திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். இந்த அரசும் அந்த ரேஞ்சு டிஜி வேக்கண்ட் வச்சுருக்கு பாருங்க. ஸோ எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்சி தொடர வேண்டுமா என்பதையும் மக்கள் முடிவு செய்ய வேண்டும். ஸோ அடுத்ததாக 2 நாளைக்கு முன்னாடி டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்கு சம்பளம் போடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தம்பி, இது தொடர்பாக எனக்கு காவல்துறை மூத்த அதிகாரிகள் என்னிடம் பேசினார்கள். இங்கே பாருங்கள் சங்கர், எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. உண்மையாகவே ஒரு நடைமுறை சிக்கல் காரணமாக அவருக்கு அந்த பிழைப்பூதியம் வழங்கப்படவில்லை. எங்களுக்கு யாருக்கும் அவருக்கு பிழைப்பூதியம் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. திரு சுந்தரேசன் அவர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட போது அவருடைய தலைமையிடம் எது, அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்றதை எல்லாருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எனக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யுவர் சஸ்பெண்டடு, யுவர் எலிஜிபிள் ஃபார் சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸு. இந்த சஸ்பென்ஷன் காலத்தில் உங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இதுன்னு ஒரு ஊரை போட்டுருவாங்க. எங்கே சஸ்பெண்ட் பண்ணாங்களோ அந்த ஊரை போட்டுருவாங்க. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை மாற்றணுன்னா நீங்கள் எழுதி அரசிடம் அனுமதி பெற வேண்டும். திரு சுந்தரேசன் அவர்கள் மயிலாடுதுறையில் பணியாற்றிய போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டதால் இவரோட ஹெட் குவார்ட்டர்ஸை மயிலாடுதுறைன்னு போட்டுட்டாங்க. சுந்தரேசனுக்கு வீடு ஃபேமிலி எல்லாம் மெட்ராஸில் இருக்குது. அவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சென்னைக்கு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டு, என்னால் உடம்பு சரியில்லை, என்னால் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி மயிலாடுதுறைக்கு வர முடியாது, ஸோ நான் சென்னையில் இருக்கிறேன்னு சொல்லும்போது ஹெட் குவார்ட்டர்ஸை அனுமதி இல்லாமல் ஷிஃப்ட் ஆன ஒரு ஆளுக்கு சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு நீயே சொல்லு சங்கர். எங்களுக்கும் அவர் பாரு, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவர், அவரை போய் பழி வாங்கி அவர்கிட்ட காசு இல்லாமல் அவரை அலைக்கழிக்கணுன்றது எங்களோட எண்ணம் கிடையாது. அவர்கிட்ட நீங்கள் இந்த ஹெட் குவார்ட்டர் ஒன்று மயிலாடுதுறைக்கு வந்துருங்க, சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் போட்டுறோம். இல்லை மயிலாடுதுறையிலேருந்து சென்னையில் குடியிருக்கிறதுக்கு மருத்துவ காரணங்களோ ஏதோ காரணங்கள் சொல்லி அரசிடம் அனுமதி பெறுங்க, உங்களுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் ஆக்சுவலி கொடுக்க முடியாது அவங்களால. ப்ராசஸ் ப்ராக்டிக்கலாக நிர்வாக சிக்கல் காரணமாக கொடுக்க முடியல. இதுதான் சங்கர் காரணம். கொடுக்காமல் அவர் அலைக்கழிக்கணுன்ற நோக்கம் எந்த அதிகாரிக்கும் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்த சொன்னாங்க. சொல்லிட்டேன் சார். நாகப்பட்டினத்தில் இருக்க தமிழ்நாடு ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் சட்டவிரோதமாக மாணவர் சேர்க்கை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் அளிச்சிருக்காங்க சார். ஆனால் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போயிருக்கு. நீதிமன்றமும் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க சார். என்னென்னலாம் தப்பு நடக்குது நாட்டில்ன்றத நினச்சி பார்க்குறதுக்கு வியப்பாக இருக்குது. போய் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்துட்டு அதனால் உனக்கு இதை பற்றி தெரியாது. இந்த ப்ரொஃபஷ்னல் கல்லூரியில் சேரணுன்னு இருக்காங்கல்ல, இன்ஜினியர் மெடிசனுக்கு நீட் வந்துருச்சு, அண்டு இன்ஜினியரிங் இது போன்ற ப்ரொஃபஷனல் காலேஜுக்கு இந்த கட் ஆஃப் ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க தெரியுமா. இது போல்
இந்த மெடிசின் அண்ட் வெட்டினரி, ஃபிஷரிஸ், ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இதுக்கெல்லாம் ஆஸ்பைர் பண்ணுறவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த படிக்கிற பசங்க +2ல் மார்க் வாங்குற பசங்க எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவாங்க. நீ பார்த்துருப்ப, MBBSக்கு தனியாக போடுவாங்க, BVSCக்கு தனியாக போடுவாங்க, ஃபிஷரிஸ்க்கு போடுவாங்க, ஹார்டிகல்ச்சர் போடுவாங்க, அக்ரிக்கு போடுவாங்க. ரைட்டா? இப்போது ஃபிஷரிஸ்க்கு அப்ளை பண்ண ஒரு பையன் அவங்களுக்கு கட் ஆஃப் 60ன்னு வச்சுக்கேன். அந்த பையன் 65 மார்க் வாங்கியிருக்கான், ஃபிஷரிஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கான். அப்ளை பண்ண பிறகு அவனுக்கு வெட்டினரி கிடச்சிருது, BVSC கிடச்சிருது. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான், இந்த அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு BVSCக்கு போய் சேர்ந்துடுறான். ஓகே, ஸோ இந்த 65 வாங்கின இந்த பையனுக்கு தானே இந்த ஃபிஷரிஸ் அட்மிஷன் கிடைக்கணும். என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் போய் இங்கே ஜாயின் பண்ண உடனே 55 மார்க் வாங்கினவனை கொண்டு போய் ஃபிஷரிஸில் அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்படி இந்த பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10-20 பேர் சேர்ந்துருக்குறாங்க. இல்லை இப்படி சேர்றதுனால இவங்களுக்கு என்ன லாபம்ன்றேன். யாருக்கு சேர்த்து விட்றாங்களே அவங்களுக்கு என்ன லாபம்ன்றேன். துட்டுக்கு வாங்கிட்டு தானே சேர்க்குறாங்க, சும்மா சேர்ப்பாங்களே. ராஜா காசு 60 மார்க்கு மினிமம் கட் ஆஃப், நீ 55 தான் வாங்கியிருக்க, சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கறதுக்கு சும்மா சேர்த்துருவாங்களா? ஸோ இது நீதிமன்றத்தின் பார்வைக்கு வந்து நீதிமன்றம் இவங்ககிட்டலாம் ஒரு 2-3 பங்கு ஃபீஸை வாங்க அப்படின்றாங்க. அதை சொல்லி ஜஸ்டிஸ் அனிதா சுமந்த் இந்த வழக்கை விசாரித்து உத்தரவு போட்டு இந்த மாதிரி வாங்குங்க. அப்போவே அந்த கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் துணை இல்லாமல் நடந்திருக்க முடியாது, மாணவர்களும் இதுக்கு கூட தான் அங்கே உள்ளே எவனோ வேலையை பார்த்துருக்கான்னு சொன்ன உடனே அங்கே வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் ஒரு டைப்பிஸ்ட் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தெரிய வருது. விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்க. விசாரின்னு சொன்னால் எஃப்ஐஆர் போட்டுறாங்கப்பா. அண்டு இந்த படிக்கிற மாணவங்களை எல்லாம் ரஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேவா, நீ கல்லூரியிலேருந்து நீக்கிறோம், சஸ்பென்ஷன், அது மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. இது போக இந்த வழக்கு விசாரணை இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போதே இன்னொரு 6 பேர் இது மாதிரி சேர்ந்துருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே அவனுக்கு வந்து 7 லட்ச ரூபா ஃபீஸை கட்டு அப்படின்றாங்க. அதில் ஒரு மாணவி உயர்நீதிமன்றத்துக்கு போய் ரொம்ப வறுமையில் இருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு புற்றுநோய், 6 லட்ச ரூபாலாம் கட்டுறதுக்கு 10 பைசா இல்லை என்கிட்ட அப்படின்னு கோர்ட்டுக்கு போனோன்னு கோர்ட்டு வந்து நீ துட்டு கட்ட வேணாமா படிமா அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி அந்த விசாரணை என்ன ராஜாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எஃப்ஐஆர் போட்ட ஸ்டேஜில் நிற்கிது. இது எவ்வளோ பெரிய முறைகேடு. ஒரு இத்து போனவனுங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் எங்களை போட்டு இந்த வதைக்கிறீங்களே, இது எவ்வளோ பெரிய முறைகேடு. மினிமம் கட் ஆஃபே 60 இருக்கும்போது 55 வாங்கினவங்க இத்தனை பேர், 40 பேர் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்கடா, ஒவ்வொரு வருஷத்துலேயும் 15 பேர். இதை விசாரிச்சுக்கணுமா வேணாமாப்பா? எஃப்ஐஆர் ஸ்டேஜில் அப்படியே நிற்கிதுன்ட்டு கோர்ட்டு சொல்லியிருக்கு. இந்த விசாரணையெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு அக்கறையே இல்லையான்னு நீதிமன்றம் அரசை பார்த்து காவல்துறையை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதை செய்யணும் தானே. பொறுப்பு டிஜிபி திரு அபய்குமார் சிங் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். இன்னும் ஒரு 25 நாள் தான் இருக்குது அவருக்கு. 25 நாள் இருந்தாலும் அவர் தான் டிஜிபி, பொறுப்பு டிஜிபியாக இருந்தாலும் அவர் தான் டிஜிபி. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியான ஒரு அருண் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி போட்ட போஸ்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு உட்கார்ந்துருக்காருன்னா நீங்களாம் என்ன HOPF? இப்படி ஒரு விசாரணை ஒழுங்காக நடைபெறவில்லை என்று நீதிமன்றம் வருத்தம் தெரிவித்திருக்கிறது, கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது உங்களுக்கு அவமானம் இல்லையா? எனக்கு 20 நாள் தான்ப்பா, நான் கண்டுக்க மாட்டேன்னா எதுக்கு இந்த பதவியில் உட்காந்துருக்கீங்க? ஸோ சாட்டை எடுத்து சுழற்ற வேண்டும். 20 நாளாக இருந்தாலும் அவர் தான் டிஜிபி. ஒரு ஆர்டர் ரைட்டிங்கில் போட்டு கொடுத்தாருன்னா நீ பதில் சொல்லி தான் ஆகணும், கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இந்த போஸ்டிங்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ஐஸ்கிரீம் இப்படி செய்கிறார் என்று டிஜிபி ஹோம் செக்ரட்டரிக்கு எழுதிட்டோம். சிஎம் நாலேஜ் கொண்டு போட்டு இந்த அவர் பாட்டுக்கு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு விஜய் சேதுபதி இவங்க கூட எல்லாம் போட்டோ போஸ்ட் கொடுத்துக்கிட்டு சுற்றி நிற்கிறாரு. தெரியட்டும் என்ன நடக்குது நாட்டில். என்ன இது ஆன் ரெக்கார்டு, புரியுதா? நிதிஷ் 50 மார்க் தான் வாங்கியிருக்கான், 62 கட் ஆஃப் இருக்கிறதுக்கு நிதிஷை எப்படி சேர்த்த, யாருப்பா அட்மிஷன் கார்டு இஷ்யூ பண்ணதுனா முடிஞ்சு போச்சா? இதை விசாரிக்கிறது உங்களுக்கு என்ன சர்டிஃபிகல்ட்டி? கோர்ட்டு சொல்லணுமா ஒரு வாட்டியும்? சார் நீங்கள் சும்மா முதலமைச்சரை குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க. மாணவர்கள் நலனுக்காண்டி நேற்று லேப்டாப் கொடுத்துருக்காரு. ஒரு IPS அதிகாரி முதலமைச்சரே பாராட்டுறாரு சார். விஜய் சேதுபதி அவர்கள் பாராட்டுறாரு, மணிகண்டன் ஓட்டிங்க அவர் பாராட்டுறாரு. இப்படி ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்காரு, டெய்லியும் போய் அவரை போட்டு அடிச்சுக்கிறீங்களே சார். கரெக்ட், நல்ல கேள்வி. விஜய் சேதுபதி என்ன அந்த லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்ணுற டெல்லோட இந்தியன் வைஸ் பிரசிடெண்ட்டா? மணிகண்டன் HP லேப்டாப் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங் மேனேஜரா? இந்த IPS அதிகாரி இன்பா ஏசர் கம்ப்யூட்டரோட மார்க்கெட்டிங் MDயா? விஜய் சேதுபதிக்கும் லேப்டாப்புக்கும் என்ன சம்பந்தம்? அவர் வேணால் ஒரு லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுவார். நேற்று அந்த ஈவெண்ட்டுக்கு விஜய் சேதுபதியை அழைக்க வேண்டிய அவசியம் என்ன? உலகத்தில் யாரும் கொடுக்காத லேப்டாப்பை இவர்கள் கொடுத்தது போல் நேற்று என்னான சீனை போட்டாங்க ஞாபகம் இருக்கா? அந்த விஜய் சேதுபதிலாம் எனக்கு அவர் மீதெல்லாம் ரொம்ப மரியாதை இருந்துச்சு. ஏன் தான் இந்த நடிகர்கள்லாம் இப்படி நிலைவித்துவானுங்களா மாறுறாங்கன்னு எனக்கு உள்ளபடியே வருத்தமாக இருக்குது. வந்து கூப்பிட்டானா போய் உட்காந்து CM கூட ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவியா? உட்காந்துட்டு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் லேப்டாப்பே யாரும் பார்க்காதது மாதிரி, திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் யாருமே படிக்காதது மாதிரி, எதுக்கியா குத்த காசுக்கு மேலே இவ்வளோ கூவுறீங்க? 4 வருஷம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த லேப்டாப்பை நிறுத்தி வச்சுட்டு இப்போ கொடுக்குறாங்க. எக்ஸாக்ட்லி மாலதி. அது சார் லேப்டாப்புக்கு பதிலாக மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் டேப் தரேன்னு சொல்லியிருந்தாங்க சார். சொல்லியிருந்தாங்க. 10 லட்சம் லேப்டாப்பு கொடுத்ததா நேற்று பெருமை பேசுகிறீர்கள்.
எந்த வருஷம் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்துறாங்க? 3வது வருஷம். 3வது வருஷம். அதிமுக ஆட்சி காலத்தில் யாருக்குப்பா கொடுத்தாங்க? +1 +2. நீ காலேஜ் முடிச்சுட்டு தானே வந்திருக்க. +1 +2 படிக்கும்போது லேப்டாப்போட தேவை அதிகமாக இருக்கா? காலேஜ் முடிச்சுட்டு போகிற கடைசி வருஷத்தில் தேவை அதிகமாக இருக்கா? +2 தான். அப்போ தான் நீ அப்ளிகேஷன் போடணும், ஃபர்தராக படிக்கணும், புது கோர்சஸை தேடணும், அடுத்து என்ன படிக்கிறது அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு இணையத்தின் உதவி உனக்கு தேவைப்படும் இல்லையா? ப்ளஸ் காசு இருக்காது. காசு இருக்காது. இவங்க இந்த தேர்ட் இயர்லாம் மேக்ஸிமம் பிளேஸ்மெண்ட் ஆயிருப்பாங்க. பிளேஸ்மெண்ட் முடிஞ்சிச்சுமா, படிப்பே முடிஞ்சிச்சுமா. 52 லட்சம் லேப்டாப்பை கொடுத்து முடிச்சிட்டாங்க ஏடிஎம்கே. தெரியுமா? இந்த ஸ்கீம் யார் கொண்டு வந்தது? இந்த விஜய் சேதுபதி, மணிகண்டன், இந்த இன்பாலாம் பேசுகிறாங்களே, யார் கொண்டு வந்தது இந்த ஸ்கீமை? கொண்டு வந்த ஸ்கீமை நிறுத்திட்டு கடைசி வருஷம் 10 லட்சம் கொடுத்து தம்பி 1.5 லட்சம் லேப்டாப் தான் கொடுத்துருக்கு நேற்று. லாஸ்ட் பேட்ச் டெலிவரி எப்போ வரும்னு கேட்டேன். பிப்ரவரி எண்டில் தான் 10வது லட்சம் லேப்டாப்பு கொடுக்க போகிறாங்க. அதுவும் கொண்டு போய் அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு கொண்டு போய் அங்கெல்லாம் சேர்க்கறதுக்குள்ளே ஊருப்பட்ட சிக்கல் வரும். எப்படி விளம்பரம் தேடுறாங்கன்றது தெரியுதா உனக்கு? இது ஒரு அரசு விழா, அரசு நலத்திட்ட விழா இல்லையா? மாணவர்களுக்கு வருஷம் இலவச சைக்கிள்லாம் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். அது போல் ஒரு இது வழங்குற ஒரு நிகழ்ச்சி இல்லையா? இதுக்கு எதுக்கு விஜய் சேதுபதிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இவங்க எல்லாம் அப்படியே பாராட்டி மைக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உருகுவாங்க. அந்த 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 ஐபிஎஸ் அதிகாரி பேரே இன்பா, எப்படி சைஸாக தேர்ந்தெடுத்துருக்காங்க பார்த்தியா? இன்பநிதி இன்பா. நான் எங்கள் அப்பா பீடி சுற்றுற தொழிலாளி, எங்கள் அம்மா கூலி தொழிலாளி, நான் இப்படி ஐபிஎஸ் ஆகியிருக்கேன்னா என்ன இவர் என்ன ஸ்டாலின் கோச்சிங் சென்டர் வச்சு நடத்துகிறாரா? ஜியாகிரஃபி கிளாஸ் எடுத்தாரா உனக்கு? எப்படி விளம்பரம் தர்றாங்கன்னு தெரியுதா? இப்போ திமுக ஆட்சி இல்லைன்னா அந்த பொண்ணு ஐபிஎஸ் ஆகிருக்காதா? எப்படி இருந்தாலும் ஆயிருக்கும். அந்த டிரைவர் இருக்கிறவங்கள நீங்கள் தடுக்கவே முடியாது. இது மாதிரி சிவில் சர்வீஸில் நூற்றுக்கணக்கான கதை இருக்குது. ஓகேவா? அது மாதிரி இதெல்லாம் அவர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களோட பேட்சில் எல்லாம் ஒரு ட்ரைபல் பையன், ஒரு பழங்குடியினத்தில் இருந்து ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாகி சிவில் சர்வீஸை கிராக் பண்ண 100 கதைகள் இருக்குது. ஜார்க்கண்ட்லேருந்து அந்த பையன் படித்து எந்த ஏபி காட்டுறன்னு நினைக்கிறேன். இவன் 100 கதை இருக்குது இந்தியா பூரா. அவங்கெல்லாம் ஆகலையா? அது சார் இந்த திமுக அரசு வந்ததுலேருந்து எவெல்லாம் கஷ்டப்பட்டு படித்து ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகுறேன்னு வச்சுக்க, நான் முதல்வன் திட்டத்தில் படித்தனாலதே ஆணையா அப்படின்றாங்க சார். உருட்டு நம்பிக்கை வந்துட்டு இதெல்லாம் நம்ம உடச்சி விட்றோம் தம்பி. இன்றைக்கி யாரும் கான்ஷியஸாக இதை திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. புரியுதா? லேப்டாப்பு வழங்கும் நிகழ்ச்சி, விஜய் சேதுபதி அதில் இப்படி பேசுகிறாரு, மணிகண்டன் இப்படி பேசுகிறாரு, அந்த இன்பான்ற ஐபிஎஸ் அதிகாரி இப்படி பேசுகிறாங்கன்றதோடு பார்த்துட்டு ஓகே பேசுகிறாங்கன்னு கடந்து போயிடுவாங்க. நாம் இப்போ கேள்வி எழுப்புகிறோம், விஜய் சேதுபதிக்கும் லேப்டாப்புக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறோம். சொல்லு, இப்போ நீ தான் சொல்லு, என்ன சம்மந்தம்யா? அரசு பணத்தில் கொடுக்கக்கூடிய நலத்திட்டம் இது இல்லையா? சினிமா ஆக்டருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் சொல்லு? இப்போ விளம்பரம் தர்றீங்களா சினிமா ஆக்டரை வச்சு? அவர் சிகப்பு பூதத்துக்கு பயந்துக்கிட்டு சரி நான் வாழ்த்து பேசுகிறேங்க, டைலாக் கரெக்டாக சொல்லுங்கள். இதை உடச்சி விட்றோம் நம்ம. புரியுதா? எந்த மீடியா இதை செய்யும்னு நினைக்கிறேன் நீ? இதான் சிக்கல். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து ரிஹர்சல் பார்த்து இப்படி பேச வச்சு குணா கிட்ட சொல்லி சண்டில் காடாக போட்டுக்கிட்டு திருப்பி உருட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறத ஒரு மணி நிகழ்ச்சியில் உடச்சி விட்றோமா? விஜய் சேதுபதி பேசுவதன் மூலமா அதிகமான மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்க போது லேப்டாப் கொடுத்துட்டாங்க அப்படின்னு 3000 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு தரப்போறாங்க சார். ஸோ எலெக்ஷனுக்கு இது எடுபடும் தானே சார்? அந்நியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கும்பிடும் அத்தனை கடவுள்களும் நினைத்தாலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போவும் நீங்கள் இந்த லேப்டாப்பு 3000 ரூபாலாம் பார்த்துட்டு இல்லை இவர் விருப்பத்தை பேசுகிறாரு ஜெயிச்சிருவாங்க போல அப்படி தானே நினைக்கிறீங்க? பொறுத்துருங்க. அதுலேயும் முதலமைச்சர் அவர்கள் போட்ட ட்விட்டர் பார்த்தீங்களா? நான் படிக்கிறேன். உலகம் உங்கள் கையில், ஆக்சஸ் இஸ் த கீ டு சக்சஸ். கற்கும் மாணவர்களுக்கு எது தேவை என்றாலும் அதை செய்து தரும் ஆட்சி இது. அதன் அடையாளம் தான் இன்று வழங்கப்பட்டிருக்கும் மடிக்கணினிகள். இந்த திராவிட மாடல் அரசு உங்கள் கையில் ஒப்படைத்திருப்பது வெறும் கருவி அல்ல, உலகத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் சாவி. அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் வென்று வாருங்கள், நாங்களும் வென்று வருவோம், தமிழ்நாடு வெல்லட்டுமா. இதெல்லாம் நல்லா உருட்டுவார். சரியா? இதை விட உதயநிதியோட உருட்டு இன்னும் பிரமாதமாக இருந்துச்சு. இளைஞர்கள்கிட்ட பேனா பேப்பர் கிடச்சிட்டா போதும் அவங்க சாதிப்பாங்க. சரி, நீ பிறக்கும்போது உங்கள் அப்பா எம்எல்ஏ வேலை பேனா பேப்பர் கிடச்சதில்ல, நீ ஏன் படித்து ஐஏஎஸ் அதிகாரியாவில்? 5 வருஷம் லைலா காலேஜில் எக்ஸாம் எழுதாமல் எதுக்கு அரியஸ் வச்சு உனக்காக ஸ்பெஷல் ஜீவோ போட்டு எதுக்கு எழுதுனேன்? எதுக்கு சினிமாவுக்கு போன? நீ வாய் இருக்குன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா நீங்கள்? இந்த உலகங்கள் கையில் ஆக்சஸ் இஸ் த கீ டு சக்ஸஸ். கரெக்டாக? இந்த ஆக்சஸ் ஏன் நீ 4.5 வருஷமாக கொடுக்கல? 4 வருஷமாக இருக்கிறவனுக்கு ஆக்சஸ் வேணாமா? சக்ஸஸ் வேணாமா? மாணவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, முதலாம் ஆண்டு 2வது ஆண்டுகள் ஆக்சஸ் டு கீ டு சக்ஸஸா? சொல்லு. எடுபடாது மாலதி. நான் மீண்டும் ரொம்ப உறுதியாக நான் சொல்கிறது, மக்களை முட்டாள்னு தயவு செய்து நினைக்காதீங்கன்னு. மக்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு வேலை பழுவில் இதை கடந்து சென்று விடுவார்கள். நாம் உட்காந்து இதுக்கு வெளிச்சம் போட்டு விஜய் சேதுபதி எதுக்கு இந்த நிகழ்ச்சியிலன்னு கேளுன்னு சொன்னேன்னா, ஆமாம் எதுக்கு
டேய் ஏமாத்துறீங்களான்னு வாங்க. இன்றைக்கி நாம் இந்த கேள்வி எழுப்புறோம்ல, ஆக்சஸ் இஸ் கீ டு சக்ஸஸ்ன்னு. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆக்சஸ் வேணாமா, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஆக வேணாமா, +2 மாணவன் சக்ஸஸ் ஆக வேணாமா அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்புறோம்ல, இதான் இவங்களுக்கு சிக்கலாக இருக்குது. இன்றைக்கி புதிய தலைமுறை, நியூஸ் 7 மற்றும் உள்ள பல்வேறு தொலைக்காட்சிகள், சன் நியூஸ் சொல்லவே வேணாம், ஆஹா ஓஹோன்னு கூவிட்டு இருக்காங்களா. அதை ஏறக்குறைய இன்றைக்கி பார்த்த அனைத்து அச்சு ஊடகங்களும் உலகத்தை தூக்கின்னு வந்து மாணவர்கள் கையில், 3rd இயர் மாணவர்கள் கையில் முதல்வர் கொடுத்துட்டாருன்னு எழுதிக்கிட்டு இருக்கா. ஜனங்களும் இதை பார்த்துக்கிட்டு சரி ஏதோ கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. நம்ம இதை டிசைட் பண்ணுறோம், அக்கா பிரிக்கிறோம். பிரித்து மொத்தமாக அம்பலப்பட்டோம்னா பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இவங்க போடுற இந்த ஸ்கீமை பொசுக்குன்னு 1 மணி நேரம் நிகழ்ச்சியில் உடச்சி விட்றோமா. இதுதான் பிரச்சனை. இதுக்கு தான் உங்கள் 2 பேரும் எடுத்து கூப்பிட்டு இப்போது ஜனங்களுக்கு நம்ம எளிமைப்படுத்தி இதை சொல்கிறோம். ஏமாறாதீங்க, விஜய் சேதுபதி வந்து தமிழ்நாட்டில் முதல்ல திராவிட மாடல் ஆட்சியில் தான் மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு உருட்டுறதை நம்பாதீங்க. அவர் பேமெண்ட் வாங்கிட்டு இப்படி பேசுகிறாரு, இல்லைனா அவர் அடுத்த படத்துக்கு சிவப்பு பூதம் ஸ்க்ரீனை கொடுக்காது அப்படின்னு சொன்னோன்னா புரிஞ்சுக்கிறேன். அதுலேயும் சார், இந்த போன வாட்டி வர தமிழ் பெண்கள் வெள்ளட்டும்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில் ஒரு பொண்ணு வந்துட்டு, அப்பா இதை உங்கள்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு துணியில் அப்பாண்டு எழுதி வந்துச்சு, இலங்கை தமிழ் பெண்ணுன்னு உருட்டுனாங்க. அதே ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னது எல்லாத்துக்குமே இது, ஏமா நீ தானே இலங்கை தமிழ் பெண்ணுன்னா இப்போ வந்து மயிலாப்பூர் பெண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. எல்லாம் அம்பலம் ஆயிடுது. இவங்க இந்த விளம்பரம் மூலம் ஜெயிச்சிடலான்னு நம்புறாங்க. நீங்களே நம்புறீங்க. இல்லை, எனக்கு என்னமோ ஆப்டிக்ஸ் நல்லா இருக்கா மாதிரி தான் சார் தெரியுது. யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பீப்புள்ன்றது மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிற பதில். பார்க்கலாம். தமிழ்நாடு மக்கள்கிட்ட என்னை கோர்த்து விடுறாரு பாருங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் வந்து திமுகவுடைய பவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோன்னு எனக்கு தோணுது. திமுகவோட பவர்ன்றது ஒன்றுமே இல்லைம்மா. கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடிய அந்த பவர் பேங்க்கில் தான்மா திமுகவுக்கு பவர். மின்மினி பூச்சி சீக்கிரமாக அடிச்சு காலி பண்ணிடலாம் சம்மர். திமுகவே அவங்கள பவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க. அது பண்ணிக்குவாங்க. அது வேணும். நாங்கள் மொக்கன்ட்டா சொல்ல முடியும், அது வேணும். இல்லை, அது ஒரு நேரத்தில் ஆபத்தாகவும் கூட இருக்கலாம்ல. நான் பலமான நினச்சிக்கிட்டு இதோடு முடிச்சு விட்டலாம் தம்பி. அது நல்லது அவங்க அப்படி நினைக்கிறது. அது ஆபத்துன்றது யாராவது ஒருத்தராவது உணரணும்ல. அடுத்தடுத்து பேச போகிறோம். காங்கிரஸ் இவங்க அந்த ஆணவத்தில் தான் இப்படி காங்கிரஸை ட்ரீட் பண்ணுறாங்க. அடுத்த ஜனநாயகம் படம் பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு சார். இந்த ஜனநாயகனுக்கு சென்சாரும் கொடுக்கல, சிறப்பு காட்சிகளுக்கு தமிழ்நாடு அரசாணையும் வெளியில்லை. ஆனால் புக்கிங் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்களே சார் சிறப்பு காட்சிகளுக்கு. பண்ணிட்டாங்க. ஏன் வந்து இந்த சென்சார் சர்டிஃபிகேட் இது வரைக்கும் கொடுக்கல? பிஜேபி அரசின் சதி. அதே தான் சார். கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையாக பாசிச பாஜக என்று விமர்சனம் செய்கிறதால அவரோட அந்த படத்தை தடுக்கணும். ஜனநாயகம் வந்தால் ஓட்டு ஃபுல்லாக அங்கிட்டு போயிட்டு பயந்து அஞ்சுறாங்க. இது அந்த கேசரியை பார்த்தாப்பா விசாரித்து விட்டேன். ஜனநாயகன் திரைப்படத்தில் எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்த எம்ஜிஆர் படத்தோட சூப்பர் ஹிட் மூவியான எங்கள் வீட்டு பிள்ளையிலிருந்து சில காட்சிகள் அதில் இடம்பெறுகின்றன. இதுபோல் இன்னொரு திரைப்படத்திலிருந்து காட்சிகள் ஏதாவது இடம்பெற்றால் அந்த படத்தின் தயாரிப்பாளரிடமிருந்து நீங்கள் தடையின்மை சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். நோ அப்ஜெக்ஷன் லெட்டர், என்ஓசி கொடுக்கணும். எங்கள் வீட்டு பிள்ளையின் தயாரிப்பாளர் பிரபலமான விஜயா வாகினி ஸ்டுடியோஸ், நாகிரெட்டி, பெரிய டாயன் சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய செவரல் ஹிட்ஸு கொடுத்தவங்க. தெலுங்கு அண்டு தமிழில் பெரிய பிராண்ட் அது, பேனர் அது. அவங்கக்கிட்ட என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ஓசி சும்மா கொடுப்பாங்களா? துட்டு கொடுக்கணுங்களா? துட்டு எடுத்து வையின்னு வாங்க. இதுதான் இஷ்யூ. ஸோ அதில் வந்து இதில் பாசிச பாஜகவோட தலையீடுலாம் ஒரு இளவும் கிடையாது. சரியா? கொடுத்துருவாங்க, இட் பி செட்டில்டு. சும்மா அவங்க கேட்குற இந்த கொஞ்சம் காசுக்காக 400 கோடி ரூபா படத்தை தூக்கிலாம் இந்த ஒரு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸு தூக்கி கூப்பிடப்படாது. வந்துடும். இதில் பிஜேபியோட தலையீடு உறுதியாக இல்லை, நான் சொல்லிவிடுகிறேன். நான் சொன்னது போல் தலையிடுறதுக்கு 100 மேட்ருக்கு சினிமாலையாடா போய் தலையிட்டு இருக்க போகிறாங்க. நான் 12ஆம் தேதி கூப்பிட்ருக்காங்களே, பிஜேபி முடிவு பண்ணால் அதுலேயே தலையிட்டுருவாங்க. அதனால் இது ஒரு பெரிய உண்மை இல்லை. அதில் வந்துடும், படம் வந்துடும், ஒன்றும் சிக்கல்லாம் இருக்காது. 9th இட் வில் பி ரிலீஸ்டு. விஜய் ரசிகர்களுக்கு விருந்தாக அமையப்போகிறது. கேசரி சாப்பிடுங்கள். அதேமாரி 12ஆம் தேதி விசாரணை கூப்பிட்டோன்னே செய்தி ஊடகத்தில் மட்டும் பாருங்கள், கொலையாளியை கூப்பிட்டாங்க, அவ்வளோதான், அடுத்து கைது. இவங்க உருட்டுவாங்க. சிபிஐ வில் பி வெரி ப்ரொஃபஷனல் தம்பி, நான் சொல்கிறேன். சும்மா இந்த மாதிரி கூப்பிட்டாரு, அதான் சொன்னேன் இல்லை இன்றைக்கி. இவங்க தூக்கி மதியாடனை உள்ளே வச்சாங்க. ஒய்ஃபு அழுதுகிட்டு போனது இன்னும் என் கண்ணில் நிற்கிது. ஒன்றுமே மதியானம் கூப்பிட்டு இதே மாதிரி நீங்கள் விசாரிச்சிருந்தா சொல்லியிருக்க தானே போகிறார் என்ன நடந்துச்சுன்னு. எதுக்கிட்டா தூக்கி உள்ளே வச்சிங்க? பொய் எஃப்ஐஆர் போட்டுட்டு தப்பாக எஃப்ஐஆர் எழுதிட்டு தூக்கி கிடைக்கிறவனெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கிறது. அன்றைக்கி மாட்டிருந்தானா புஷியை தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க, நிர்மலை தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க, அதை மட்டும் விட்டுருப்பாங்க. அதை தான் போட்டு கொடுத்துருவாரு. புஷி இங்கே இருக்கார், பாண்டிச்சேரி ஓவர். நான் சென்சாரே கொடுக்கல, என்றைக்கு வருதுன்னு தெரில. சிறப்பு காட்சிக்கு அனுமதியும் கொடுக்கல தமிழ்நாடு அரசு. இவங்க ரெட் ஜெயிண்ட் படத்துக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க.
அப்படி இருக்கப்ப என்ன தைரியத்தில் உங்க பாட்டு சிறப்பு காட்சியில் ஓப்பன் பண்ணி டிக்கெட் புக்கிங் தொடங்கிட்டாங்க? புக்கிங் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அது கேன்சல் ஆகிடும். எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தானே, அது இல்லைன்னா பணத்தை ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு சிக்கல் இல்லை, கிடைச்சிரும்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் சிக்கல் இருக்காது. இவங்க திமுகவும் ஜனநாயகனுக்கு இந்த சிறப்பு காட்சி அவங்க படத்துக்கு மட்டும் அனுமதி கொடுக்க மாட்டேன்ற மாதிரிலாம் பண்ண முடியாது. இட் லுக் வெரி ஆப்வியஸ். புரியுதா? உங்கள் படம் நீங்கள் டாஸ்மாக் தூட்டில் எடுத்த பராசக்திக்கு மட்டும் அனுமதி கொடுத்துட்டு இதுக்கு எப்படிப்பா கொடுக்காம இருப்ப? அப்படி ஒரு வேலை செய்தால் விஜயோட கிராஃப் எங்கே போகும் பாரு. அவ்வளவு முட்டாள்கள் இல்லை திமுகவில் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதுக்கு பதிலாக வந்து இந்த பிரபல ரிவ்யூவர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு படம் மொக்கன்ட்டு ரிவ்யூ போடுங்க, இது பண்ணுவாங்க. ஓகே, பராசக்தி தான் டாப், ஐயோ பிரமாதமான படம், அப்படியே உடம்பு புல் அரிக்கிறது, நான் ரயில் முன்னாடி போய் மறிக்க போகிறேன் அப்படின்லாம் அந்த மாதிரி ரிவ்யூ போட வைப்பாங்க. இன்னைக்கு எப்படி பாட்டை வச்சு பராசக்திக்கு அந்த வியூஸை கூட்டிட்டு ஜனநாயகம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி. அது மாதிரி அதில் சன் நியூஸில் எத்தனை நியூஸ் போட்டிருந்தாங்க பார்த்தியா? ஜனநாயகன் ட்ரெய்லரை விஞ்சி எதுன்னு. சரிடா, விஞ்சிட்டு போதுடா, ஒரு நியூஸ் சேனலில் போடுற அளவுக்கான நியூஸ் ஆடாது. டேய், யூடியூப்ல எனக்கு தெரிஞ்சு பாட்டை வச்செல்லாம் அதிகம் பண்ண முடியாது. பண்ணலாம் எல்லாத்துக்கும் டெக்னாலஜி இருக்குது, பண்ணலாம். அது என்னென்னா அது யூடியூப் அதை கண்டுபிடிச்சி ரெவன்யூ வராது. இப்போ நீங்கள் உங்கள் சேனலுக்கு இந்த மாதிரி போட்டு ரெவன்யூ எத்தலன்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா 10 நிமிஷம் வராது, ரெவன்யூவை பிளாக் பண்ணி விட்ருவாங்க. அவங்களுக்கு ரெவன்யூ முக்கியம் இல்லை, கணக்கு தானே முக்கியம். இட் கேன் பி டன். 2 நாள் அது குறைஞ்சிரும் சார் ஆட்டோமேட்டிக்காக. 2 நாள் இல்லை, ஒரு இனிஷியல் ஹைப்பு போயிடும், அதுக்கப்புறம் ஆர்கானிக்காக இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். திருமதி கனிமொழிக்கு நேற்று பிறந்த நாள். 2 முக்கியமான தலைவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அமித்ஷா சொல்லியிருக்காரு, அதை புரிஞ்சுக்க முடியுது. எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அவங்க ஒரு வாழ்த்து சொல்லி வச்சுப்பாங்க திருமதி கனிமொழிக்கு. ஆனால் இது புதுசாக இருக்குன்னே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. திரு விஜய் கனிமொழிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? நான் திரு விஜய் அவர்களிடம் கோரிக்கையாகவே வைக்கிறேன், யாருக்கு பர்த்டே வந்தாலும் வாழ்த்து சொல்லிடுங்கன்றேன். இது ஒரு நல்ல பண்பு. அண்ணன் சீமானுக்கு வந்தால் முதல்ல வாழ்த்து சொல்லுங்கன்றேன். ஐயா ராமதாஸுக்கு வந்துச்சுன்னா முதல்ல சொல்லுங்கள், அன்புமணிக்கு வந்துச்சுன்னா முதல்ல சொல்லுங்கள், டிடிவி தினகரனுக்கு வந்துச்சுன்னா முதல்ல சொல்லுங்கள். அது எந்த நேரத்தில் இந்த நீங்கள் ஏற்படுத்துகிற இந்த உறவு உதவுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, அது மனசில் பதியும். ஓகேவா? இப்போ தினகரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், தினகரனுக்கு இந்த பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன்னா விஜய்கிட்டேருந்து விஜய் ஆஃபீஸ்லேருந்து கால்ஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணுவாங்க. நீங்கள் சிரமப்படாமல் போய் நீங்கள் அலைன்ஸ் பேசலாம். தேர்தல் நேரத்தில் யார் உங்களுக்கு கூட்டாளி ஆவார்கள், யார் எதிரி ஆவார்கள்ன்றது யாராலையும் கணிக்க முடியாது. ஸோ திருமதி கனிமொழி அவர்களுக்கு நாமளும் சொல்லலை, தாமதமாக வாழ்த்துக்கள். அதான் நான் நினச்சேன், உதயநிதி பர்த்டேக்கு மட்டும் சொன்னீங்க. ஐயோ, அப்படி இல்லாமல் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் என்ன இல்லை. எல்லாரும் அவருக்கு என்னென்னா ஷீ இஸ் அ வெரி குட் ப்ளசன்ட் பொலிட்டீஷியன். எல்லாரு கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க. அந்த அடிப்படையில் தான் அமித்ஷாவும் வாழ்த்து சொல்லியிருக்கிறார், திரு விஜய் அவர்களும் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அப்படியே அந்த உளவாளியில் என்னப்பா செய்தி வந்திருக்கு? உள்குத்து உளவாளியில் வேற ஒரு செய்தி வந்துருச்சு. சொல்லு. அதிகார கட்சியில் இருக்கும் பெண் வாரிசு சென்னைக்குள் இருக்க வேண்டாம் என்பதால் தான் அவரை டெல்லிக்கு அனுப்பிவிட்டார்கள். அதற்காக அவர் எந்த சூழலிலும் சங்கடப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக டெல்லியை மையப்படுத்தியும் தெற்கத்திய சீமையை மையப்படுத்தியும் பிரதான பொறுப்புகளையும் அவருக்கு வழங்கினார்கள். ஆனபோதும் பெண் வாரிசு திருப்தியாக இல்லை என்கிறார்கள். எத்தனை காலம்தான் இப்படி டெல்லிக்கும் சென்னைக்குமாக ஓடிக்கொண்டிருப்பது என நெருக்கமான வட்டத்தில் ஆதங்கப்பட்டு வரும் அவர் பேசாமல் கேந்திர அரசியலில் தனக்கும் ஒரு இடத்தை பிடித்து இங்கேயே இருந்துவிடப் போகிறாராம். தனது இந்த விருப்பத்தை சகோதரர் தரப்புக்கும் அரசல் புரசலாக சொல்லியும் விட்டாராம். அப்படி அவர் கேந்திர அரசியலுக்கு திரும்பினால் தலைநகரிலேயே ஒரு தொகுதியில் போட்டியிடுவதிலும் ஆர்வமாக இருக்கிறாராம். அது நடக்காத பட்சத்தில் தென்மண்டலத்தில் இருக்கும் பட்டி தொகுதியை கேட்கும் யோசனையையும் வைத்திருக்கிறாராம். ஆனால் இவரது விருப்பத்திற்கு இதுவரை ஓகே சொல்லாத தலைமை இவரையும் இங்கே இழுத்து வந்தால் ஒரே வீட்டில் எத்தனை பேருக்கு மாண்புமிகு பட்டம் சூட்டுவது என மனக்குழப்பத்தில் இருக்கிறதாம். யாருப்பா அதிகார கட்சி? இதுப்பா அதிகார கட்சி திமுக சார். அதிகாரத்தில் இருக்கிற கட்சி திமுக, ரைட்டா? அதில் இருக்க பெண் வாரிசு யாரு? கனிமொழி அவர்கள் தான். அவ்வளோதான். அதனால் நம்ம பலமுறை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சுருக்கோம். அதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்காங்க இல்லையா? எப்போ பாரு டெல்லிக்கு போக வேண்டியது. சரி, டெல்லியில் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் நீ பார்த்துக்கமான்னு சொன்னாலும் அது ஒரு சரியான அங்கீகாரம், கௌரவமான அங்கீகாரம். அங்கேயும் போய் ஒன்று டிஆர் பாலு இப்போ வச்சுட்டாங்க. அங்கேயும் போய் இவங்க தான் டெல்லியோட ஃபேஸு டிஎம்கேக்கு. மாப்பிள்ளை சார் போகிறாங்க, ராகுல் காந்திகிட்ட பேசுறது மாப்பிள்ளை. அப்போ எதுக்கு தான் வச்சுருக்கீங்க இந்த மாவனி? இளைஞர் நீங்கள் அவ்வளோ பெரிய மாநாடு நடத்துகிறீங்க, ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு, அதுவும் தேர்தல் நெருங்குதுன்றதுக்காக தான் ரீசெண்டாக இந்த மகளிர் மாநாடு. அதுலேயே அவர் ஃபோட்டோவெல்லாம் புறக்கணிச்சாங்கன்னு செய்தி. ஆமாம் இல்லையா? ஸோ இதனால் என் கட்சி என்ன உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைக்கு தான் நேர்ந்து விட்ருக்க. உங்கள் அம்மா ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்றது 6 மாதம் போய் திகாரில் வெயிலில் கஷ்டப்பட்டவங்க தான் கனிமொழி இல்லையா? அன்றைக்கி அவங்க வாயை திறந்து பேசியிருந்தாங்கன்னா ஸ்டாலினும் அவங்க அம்மா வந்து ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. உண்டா இல்லையா? இன்னொன்று, எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக காலையில் 5 மணிக்கு தினந்தோறும் எழுந்திருக்கக்கூடியவர். இது ஒன்று போதாதா?
எம்எல்ஏக்கு போட்டியிட ஆமாம்மா, போறாங்க. எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட்டால் தானே நீங்கள் மாநில அரசியலுக்கு வர முடியும். நீ எம்பி டெல்லியை போய் பார்த்துக்க, இங்கே எதுக்கு வர்ற? அவங்களுக்கு என்ன தான் ஃப்யூச்சர் சொல்லுங்கள். இப்போ டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போதா? அப்படியே ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் அப்போ வேறு யாராவது 4 பேர் தயநிதி மாறன் இவங்களெல்லாம் மந்திரியாக்குவீங்க இல்லையா? இப்போதைக்கு ஆட்சிக்கு வர போகிறது இல்லை. கட்சியிலையும் முக்கியமான பதவி கொடுக்க மாட்டீங்க. 5 துணை பொதுச் செயலாளர் உருவாக்கி இந்த மாதிரி ஒன்று இருந்துக்குமா? இளைஞரின் மட்டும் இவங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை உங்கள்கிட்ட கொடுத்துறது. மூளையை பயன்படுத்த வேண்டிய வேலை என்றால் இவரிடம் கொடுத்து விடுவது, முகத்தை பயன்படுத்த வேண்டிய வேலை என்றால் மகனிடம் கொடுத்து விடுவது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கிரீவன்ஸ் இருக்க தானே செய்யும். அதனால் நான் இந்த மாதிரி இங்கே வரணும் அப்படின்றத அவங்க மிகவும் விரும்புகிறார். நான் வந்து அவங்க கனிமொழி ஆதரவாளர்களிடம் பேசிய போது அவர்கள் எல்லாம் அக்கா இங்கே தான் வரணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க அப்படின்ட்டாங்க. சென்னை இல்லைன்னா அதான் கோவில்பட்டி, அது மாதிரி ஏதாவது ஒரு தொகுதியாக இருக்கும், கோவில்பட்டியாக கூட இருக்கலாம். அங்கே போட்டிட்டேன்னு நினைக்கிறாங்க. என்ன தவறு? அது வந்தால் இன்னும் சொல்லப்போனால் டிஎம்கேக்கு ஸ்ட்ரென்த்து. ஆனால் இந்த குடும்பம் ஒரு நாள் அனுமதிக்காது. அன்னியன் சாபத்துக்கு ஆளாக வேண்டி வரும். இப்போ ஒரு நாள் திமுக உடஞ்சி போக கூட வாய்ப்பு இருக்கா சார்? எப்படி உடையாமல் போகும்? எதுக்கு அமித்ஷா வாழ்த்து சொன்னார் நினைக்கிறேன்? நீ சொல்லு ராஜா, எதுக்கு சொன்னார்? ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாரா? உதயநிதி பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாரா? துரைமுருகன் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாரா? அது ஏன் ராஜா கனிமொழிக்கு வாழ்த்து சொல்கிறாரு? இது வருங்காலத்தில் நடக்கத்தான் போகிறது. இந்த சேனலில் இருந்தேன்னா அதையும் பார்க்கத்தான் போகிறேன். நீ பார்க்கலாம். எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்துட்டு தொகுதி பங்கீடு கொடுத்தா மட்டும் பத்தாது, அதிகாரத்துலையும் பங்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அதற்கு திமுகவோட எதிர்வினை என்னன்னு சொல்லி நான் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் எதுவும் காங்கிரஸ் தலைவரா? நீங்கள் தான் அந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே இருக்கீங்களா? நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். மாணிக் தாக்கூர் 3 டைம் எம்பி. ஓகே, அவரை பிற மாநில தேர்தல் பொறுப்பாளர்களாக ஏஐசிசி நியமித்திருக்கிறது பல முறை. ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர், கார்கேவுக்கும் நெருக்கமானவர். அவர் வாய்ஸ் பண்ணுற கிரீவன்ஸு ஒரு நியாயமான கிரீவன்ஸ் இல்லையா? தவறு என்று சொல்ல முடியாது. 2004 மற்றும் 2009 எங்களுக்கு இந்தந்த அமைச்சரவைகள் வேண்டும் என்று கேட்டு காங்கிரஸை மிரட்டி கொள்ளையடித்தீர்களா இல்லையா? இன்றைக்கி காங்கிரஸ் இவ்வளவு பலவீனமாக அழிவின் விளிம்பில் இருப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முக்கியமான காரணம். 2G வச்சு தானே இப்போ இந்த அடி அடித்தாங்க, எந்திரிக்க விடாமல் பண்ணாங்க. இவங்க அடித்த கொள்ளை தான். 2004 திமுக ஆட்சி இல்லை என்றால் காங்கிரஸ் ஆட்சியை அமைக்க முடியாத ஒரு சூழல். கருணாநிதி எம்பிஸ், கருணாநிதி போயிருக்கார் பதவியேற்பு விழாக்கு டெல்லிக்கு. போன உடனே சந்திரசேகர் ராவ் அப்போது திடீரென்று ஆதரவு கொடுக்குறார் காங்கிரஸுக்கு, யூபிஏக்கு. கொடுத்த உடனே இந்தாயா உனக்கு வந்து கப்பல் போக்குவரத்துன்னு கொடுத்துட்றாங்க. கப்பல் போக்குவரத்து எங்களுக்கு தரேன்னு சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு அவருக்கு தூக்கி கொடுத்தா, பதவியேற்பு விழாலாம் வேணாம், எல்லாம் கிளம்பிவாங்க சென்னைக்கு. கிளம்பிட்டாங்கப்பா. கிளம்பி வந்தோன்னா பத்திரிகையாளர்கள் என்னங்க நீங்கள் எல்லாம் திரும்பி வந்துச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. கருணாநிதி கூச்சமே இல்லாமல், அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பன்றதை நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். கூச்சமே இல்லாமல் இந்த அன்அஃபிஷியலாக பேச்சுவார்த்தை நடத்துவாங்க தெரியுமா? உனக்கு என்னென்னது அந்த பேப்பர் தூக்கி காமிச்சிட்டாரியா ப்ரெஸ்ஸில் கருணாநிதி. இந்த பாருங்கள் ஜனார்தன் ரெட்டின்னு நினைக்கிறேன் ஒரு காங்கிரஸ் லீடர். இந்த பாருங்கள் ஜனார்தன் ரெட்டி எழுதி கொடுத்துருக்காரு பாருங்கள், எங்களுக்கு கப்பல் போக்குவரத்துன்னு இருக்குது. டிஆர் பாலுக்கு கப்பல் போக்குவரத்து எங்கே? அது கொடுக்கலாம் வர முடியாது, இல்லைன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இவரை திருப்பி கூப்பிட்டு டிஆர் பாலுக்கு கப்பல் போக்குவரத்து கொடுத்துட்டு 6 மாதம் சந்திரசேகர் ராவ் இலக்கா இல்லாத கேபினெட் அமைச்சராக இருந்தார். கேபினெட் அமைச்சர் எல்லா சலுகை கார்கள் எல்லாம் இருக்கும், எந்த வேலையும் இல்லை, அவர் பாட்டு வீட்டில் உட்காந்து வேண்டியதான். அப்படிப்பட்ட பேராசை பிடித்த கட்சி தான் இந்த கட்சி. என்ன கேட்டார் இப்போ மாணிக் தாக்கூர்? கூட்டணி இல்லாமல் இனி எந்த கட்சியும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது. உண்மையா இல்லையாது? உண்மை சார். அப்போ கூட்டணிக்கு மட்டும், அதாவது நாங்கள் வந்து உங்களுக்கு உதவியாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உதவணும், எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. இதில் ஏதாவது தவறு இருக்கா? இல்லை. நீங்கள் சுரண்டி தின்னீங்களா இல்லையா? இது ஒரு ஜென்யூன் ஆஸ்பிரேஷன் ஆஃப் த காங்கிரஸ் லீடர் இல்லையா? இதுக்கு பதிலுக்கு நீங்கள் அவரை சங்கினுவீங்களா? காங்கிரஸை விடவாடா நீங்கள் பிஜேபி எதிர்த்துருவீங்க? கூச்சமே இல்லாமல் 4.25 வருஷம் பிஜேபி கவர்மெண்ட்டில் இருந்து 4 மந்திரி பதவிகளை வச்சு கோமாவுக்கு போன கருணாநிதி மருமவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அந்த சன் டிவி குரூப்புக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கிட்டையும் துட்டு இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு துட்டு கொடுக்க. அவரை மந்திரி பதவியிலேருந்து நீக்கிட்டா கவர்மெண்ட்டு செலவு பண்ணாது, நம்ம காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் உயிரோட கோமாவில் இருக்கிறது வரைக்கும் நீங்கள் அவரை இலக்கா விட்டு நீக்கக்கூடாதுன்னு சொன்ன கேவலமான குடும்பம் இந்த குடும்பம். கோமாவில் இருக்கிறவர் எப்படிப்பா மந்திரி வேலை செய்ய முடியும்? முடியாது. வச்சிருன்றாங்கப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க ஆதரவு வாபஸ் வாங்கிட்டேன்னா கவுண்டர் கவர்மெண்ட்டு வச்சுருந்தாங்க. சொந்த தம்பிக்கிட்டேயே 5000 கோடி ஆட்டை போட்டவங்க தானே அவங்க கலாநிதி தயநிதி மாறன். கருணாநிதி கூச்சம் வேணாம், கோமாவில் இருக்கிறவன் எப்படிப்பா மந்திரி வேலை பார்க்க முடியும் கேட்டாங்க பிஜேபியில். ஏன்னா இவங்க தயவு இல்லாமல் அவங்களால ஆட்சி அமைக்க முடியாது. 4.25 வருஷம் சுரண்டி தின்னுட்டு பிஜேபி தேராதுன்றது தெரிஞ்ச உடனே மதவாத கட்சின்ட்டு ஓடியாண்டாங்கப்பா. கூச்சமே இல்லாமல்
அடுத்த கவர்மெண்ட் 2004 யூபிஏ கூட போய் இப்போ உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து இன்று அழிந்து போய் கிடக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் அதிகாரத்தில் குடியான்னு கேட்டோன்னே பின்னாடி பேசிக்கிறது என்ன இப்போ உடனே பேசணுமா நீங்கள் இப்போ தலை வச்சிருமா பதில் சொல்லுண்ணா. அதுவும் அந்த பீச் வியாபாரி அப்துல்லா இவரெல்லாம் ஒரு ஆள், ரவிக்குமார் விசிகலேருந்து மதவாத சக்திகள் தமிழகத்தை துண்டாடக்கூடிய நிலையில் தமிழகத்தின் ஒற்றுமைக்காக எல்லோரும் அமைதி காக்க வேண்டும். நீங்கள் தட்டை எடுத்துகிட்டு பிச்சை எடுப்பீங்க, காங்கிரஸ் கட்சியும் பிச்சை எடுக்கணுமா? இது இவங்களோட ஆணவத்தை காட்டுது. ஒரு விஷயம் உறுதி, காங்கிரஸ் இங்கே ஜெயிச்சு ஆட்சி அமைக்கணுன்ற கட்டாயம் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, இந்தியா கூட்டணி அழிஞ்சாலும் பரவாயில்ல, உன்னை தோக்கடிக்கிறேன் பாடுறான்ட்டு ஒரு வேளை தாவேக்காக்கு போனாங்கன்னா உங்கள் கதி என்னடா தொடச்சி போட்டுருவாங்க தெரியுமில்ல. ஒவ்வொரு ஓட்டும் இந்த தேர்தலில் முக்கியம். அதிமுகவுக்கு எப்படி ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமோ அதே போல் தான் திமுகவுக்கும் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். காங்கிரஸ் தானேன்னு சொன்னீங்கன்னா சவுத்தில் எவ்வளோ ஓட்டு இருக்குது தெரியுமா? அந்த பார்ப்பா பூத்துக்கு இப்போ 10 ஓட்டு இருக்குப்பா காங்கிரஸுக்கு, அவ்வளோதான்ப்பா. 1000-2000 ஓட்டில் தானேப்பா தொகுதிகளின் முடிவுகள் எட்டப்படுகின்றன. இது இவங்க அரகன்ஸை காட்டுது. கிட்டத்தட்ட எங்களை விட்டால் அவங்களுக்கு வேறு என்ன வழின்ற திமிரில் இவங்க பேசுகிறாங்க. நாங்கள் அதை பேசி தீர்த்துக்கோங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? ஒரு ஜென்யூன் ஆஸ்பிரேஷனை வெளிப்படுத்துகிறேன், நாங்கள் பேசி தீர்த்துக்கோன்னா. பிரவீன் சக்கரவர்த்தி மேலே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காத போதே உங்களுக்கு தெரிய வேணாமா காங்கிரஸ் ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுருக்குன்னு? எல்லாம் சொல்கிறீங்க இல்லை, பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நடவடிக்கை எடுத்தாங்களா? புரிஞ்சுக்க வேணாம். காங்கிரஸுக்கு இழக்கிறது ஒன்றுமே இல்லை. செல்லுபுரந்த எம்எல்ஏ ஆனால் என்ன, ஆவலன்னு என்ன, உன்னை காலி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுவீங்க. 1 ரூபா 2 ரூபா இல்லை 1.5 லட்சம் கோடி அடிச்சிருக்கீங்க. இது இவங்களோட ஆணவத்தை காட்டுது. இதை ஒரு கட்சி தலைவர் இதை அனுமதிக்கலாமாம்மா? சொல்லுங்கம்மா. திமிர்த்தனமாக பேச விட்றீங்க. போனாங்க எல்லாம் சேர்ந்து பிச்சுக்கிட்டு ஐயாவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. தேமுதிக மற்றும் ஐயாவோடு. ஐயா வந்துடுவார் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஐயாவை பற்றி ஐயாவுக்கே தெரியாது. மாஸ்டர் பொலிட்டீஷியன். தனிப்பட்ட முறையில் நீண்ட நேரம் உரையாடி இருக்கிறேன். அவரோடு பழகிய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள், கருணாநிதி அடுத்த ஒரு மூளை பண்ணிட்டாங்க, நட்டத்தில் விட்டுருவார். ஐயா வந்துடுவார்லாம் நினச்சிங்கன்னா ஐயா வந்துடுவார்ன்ற தைரியத்தில். இன்னொன்று, ஐயா வந்தாலும் ஐயாவோட ஓட்டு முழுமையாக வருமா? அன்புமணி அங்கிட்டு போகிற முழுமையாக வருமா? 10 வருஷம் கூச்சம் இல்லாமல் சுரண்டி தின்னாம என்ற விசுவாசம் வேணாம். மாம்பழம் வேற இல்லை. நீங்கள் இப்போ ஐயா அங்கிட்டு போனாலும் கொடுத்துருவாங்களா மாம்பழம்? இந்த ஆணவம் தேமுதிக இருக்கு. அந்நியார் மட்டும் போயிடுவாங்களா? இப்போ சொன்னாங்களே மாலதி லேப்டாப்பு பென்ஷனு அப்படின்னு, பொறுத்திருந்து பாருங்கள். இல்லை சார், போன தேர்தல் மாதிரி இல்லாமல் இந்த தேர்தலில் எல்லா கட்சிகளும், தேமுதிகவாக இருக்கட்டும், நேற்று அமமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எல்லாருமே எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் தெர் இஸ் நோ கருணாநிதி அண்ட் நோ ஜெயலலிதா. 2016 தமிழக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 234 தொகுதியிலே ரெட்டலடா தேவல்டா எனக்கு வேணும். 14 ஜெயிச்சிருக்காங்க. குஜராத்தில் வேணால் மோடியாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் இந்த லேடி 37 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. 2016 இந்தப்போ இந்த மக்கள் நல கூட்டணி ஒன்று ரெடி பண்ண போ. எவனும் வேணாண்டா கூட்டணி ஓடு. அவங்க இருந்தாங்கன்னா இன்றைக்கி கூட்டணி வேணான்னு நிற்பாங்க. கருணாநிதியால் அப்போதும் அதை செய்ய முடியாது. ஆனால் இருவரும் ஆளுமைகள், 2 கோள்கள் போல அரசியலை இயக்கி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி அது மாதிரி சாமிங் லீடர் யாருமே இல்லையே. அவர் என்னதான் ஒரு சாதுரியமான தலைவராக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அல்லவே, எம்ஜிஆர் அல்லவே. அதனால் இந்த சிறிய கட்சிகள் நாங்கள் இல்லாமல் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். எங்களுக்கு 10 ஓட்டு தான் இருக்குது பூத்தில். ஆனால் அந்த 10 ஓட்டு வேணும் உனக்கு. அந்த 10 ஓட்டு இல்லைன்னா உனக்கு எடுக்க முடியும் அப்படின்றதுனால பேசுகிறாங்க. அதனால் இப்போது அதிகாரத்தில் பங்கு. இன்னொன்று சார், நிதியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 3000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, ஓல்டு பென்ஷன் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் லேப்டாப் கொடுக்குறாங்கன்னா திமுக எவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்குது ஜெயிச்சே ஆகணும்னு. மாலதி, யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மருமகன் எல்லாம் ஜெயிலுக்கு போவாங்க, புரியுதா உங்களுக்கு இல்லையா? இது வெறுமனே மீண்டும் ஆட்சி பிடிக்கிறதுன்றதோட மட்டும் பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் சிபிஐக்காகவோ இடிக்காகவோ எடப்பாடி பழனிசாமி காத்திருப்பாரா? எவிடன்ஸே இல்லாமல் ஒரு கொலை கேஸில் ஒரு தூக்கி உள்ள வைக்க பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் கொஞ்சம் ஹாரஸ்மெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க, விட்டுருவாங்க நினைக்கிறீங்களா? இல் கோ டு ஜெயில், டோன்ட் ஃபர்கெட். மாப்பிள்ளை எஸ்கேப் ஆகிடுவார், உலகம் பூரா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. மகன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1000 விமர்சனம் இருந்தாலும் கருணாநிதி ஒரு பெரிய தலைவராக நம்மளாம் பார்க்குறோம். பெரும்பாலானோருக்கு அவருக்கு கடற்கரையில் இடம் கொடுக்குறதுல ஒன்றும் பெரிய ஆட்சேபம் இல்லை. கொடுத்தார் எடப்பாடி. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை அழைத்து வந்து காலில் விழுந்து கெஞ்சி கதறி இடம் பெற்றீர்கள். ஒரிஜினல் ஏடிஎம்கேக்காரன் எடப்பாடி. உங்களுக்கு ஒரு ஆளோட மைண்ட் செட். அப்போ அவர் உங்களுக்கு கருணை பார்த்துட்டு விட்டுருவார்.
எவிடன்ஸ் இருந்தால் கொடநாடு கேஸில் எடப்பாடி பழனிசாமி கைது செய்யப்பட்டே ஆக வேண்டும், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை, யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவங்க இல்லை. ஆனால் எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் மாட்டி விட்றது, கோத்து விட்றது வேலை பார்த்தீங்களா இல்லையா? அதுலேருந்து ஜாமீனில் வெளியில் வந்து அக்யூஸ்டுங்களை கையில் எடுத்து மீண்டும் மீண்டும் இந்த மஞ்சள் பத்திரிகை நக்கீரனில் செய்தி வெளியிட வச்சு அவர் அந்த டிரைவர் கனகராஜ் என்னென்னமோ செய்தீர்களா இல்லையா? மறந்துடுவார? புரிஞ்சுக்குங்க நீங்கள், அவரோட மைண்ட் செட்டுக்காக சொல்கிறேன். அப்போது அவர் பலவீனமான ஒரு முதலமைச்சர், கருணாநிதி இறந்த போது அப்போ குடும்பம் எப்பாயான்ட்டார். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க, ஐயோ ஆள முடியாதுங்க, விட்டுருவார் அவங்க குடும்பத்தை. நமக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காரு. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு விஷயமான கூட போய் காலில் எல்லாம் விழுந்து அருட்தந்தையெல்லாம் எல்லா பக்கமும் தாவைகளெல்லாம் துண்டு போட்டு வைக்கிறாராம் அருட்தந்தை. நாங்கள் அதிகாரிங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும், அவங்க சொல்கிறத நாங்கள் செஞ்சோம். தாவேகா நம்பிக்கும். தாவேக்கா நம்பிக்கும். எடப்பாடி நம்பிக்கை வரா? எத்தனை முறை பொம்மை முதல்வன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அவர். அந்த வார்த்தையோட கணம் தெரியாமல் பயன்படுத்துகிறாரு அவர். ஆம்புலன்ஸ் உள்ள வந்து ஆம்புலன்ஸ் அடிச்சாங்கன்னு இபிஎஸ் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களே. அவருக்கு தெரியாதா? ஒரு நிதானம் தவறாதவர் அவர். அவரே யார் அதுன்னு கத்துறாருன்னா அவருக்கு தெரியுது. அதற்கான அறிகுறி என்ன என்பதை நான் சொல்கிறேன். அதிமுகவின் வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவர் டிசம்பர் மாதத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், இந்த தேதியில் அமலாக்கத்துறை வந்து மணலில் 4680 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு, வழக்கு பதிவு செய்யுங்கள்னு உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கு. பல்வேறு தீர்ப்புகளின் அடிப்படையில் நீங்கள் ஒரு ஏஜென்சி சட்டப்பூர்வமாக ஒரு புகாரை அளித்தால் வழக்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் பொதுநலன் கருதி உடனடியாக நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், வழக்கு பதிவு செய்த விவரங்களை என்னிடம் தெரிவியுங்கள் என்று தமிழ்ச்செல்வன் என்ற அதிமுக வழக்கறிஞர் அணி சேர்ந்தவர் எழுதியிருக்கிறார். மாநிலங்களவை உறுப்பினரும் அதிமுக வழக்கறிஞர் அணி செயலருமான திரு இன்பதுரை அவர்கள் நேரு துறையில் வந்து இந்த மாதிரி ஊழலாம் நடந்திருக்கு, வேலை வாய்ப்புல ஊழலாம் நடந்திருக்கு, ஸோ வழக்கு பதிவு செய்யுங்கன்னு உங்களுக்கு அமலாக்கத்துறை இந்த தேதியில் கடிதம் எழுதியிருக்கு, நீங்கள் உங்கள் கடமையில் இருந்து தவறுகிறீர்கள், இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி கடிதம் எழுதி வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பது என்பது சட்டவிரோதம் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கிறாங்கன்னா அடுத்து என்ன பண்ண போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும், தமிழ்ச்செல்வனும் இன்பதுரையும்? வழக்கு தொடர போகிறாங்க, நீதிமன்றத்தை நாட போகிறார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அண்டர்ஸ்டாண்ட் தேர் மைண்ட் செட் அண்ட் தேர் பாலிடிக்ஸ். விட்டவே மாட்டாங்க. மற்றவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, அதிமுகவினருக்கு திமுக உண்மையிலேயே தீய சக்தி என்பதை நன்றாக தெரியும். நம்ம தான் தாமதமாக உணர்ந்துருக்கோம். மாறுதிலாம் முன்னாள் ஊப்பி இப்போ சொல்லுவாங்க தீய சக்தின்னு. அவங்க ஆரம்பத்திலேருந்தே தீய சக்தி என்று தான் அதை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். திமுக கருவின் குற்றம். திமுகன்ற கட்சி உருவாயிருக்கக்கூடாது, அது கருவின் குற்றம், சமூக விரோத கட்சி அது. ஏதோ இங்கே தமிழ் திராவிடம் அது இதுன்னு பேசி உருட்டினதெல்லாம் நம்பி ஏமாந்துட்டு இருந்தோம். நல்லா உங்கள் வரலாறு நெடுக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது திமுக தோன்றே இருக்கக்கூடாத ஒரு தீய சக்தி, கருவின் குற்றம். அதை அழிக்காமல் வேடிக்கை பார்ப்பாரா பழனிசாமி? வேடிக்கை பாருங்கள். திரு சண்முகம், சிபிஎம் மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர்களும் இந்த வெனிசுலா நாட்டின் அதிபர் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக ஒரு வருஷம் பண்ணுவாங்க. நான் சிபிஎம்மில் இருந்திருக்கேன்ல, எப்பவும் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், சம்பிரதாயமான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இது ஒரு ஃபார்மல் ஆர்ப்பாட்டம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுக்கும் எதிரானது அல்ல. அதில் காவல்துறை மோசமான கிரிமினல்களை நடத்துவதைப் போல சட்டை காலரை பிடித்து கழுத்தை பிடித்து எங்கள் தோழர்களை நடத்தி இருக்கும் விதம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. டிடி நெக்ஸ்ட்டில் இன்றைக்கி இது ஃபோட்டோவே வந்திருக்கு. அவர் செல்வான்றவர் ஒரு நான் கட்சியில் இருந்தப்போ அவர் டைஃபியில் இருந்தார். இன்றைக்கி சிபிஎம்மில் ஒரு சீனியர் பொசிஷனில் இருக்காருன்னு நினைக்கிறேன். செல்வா மாணவர் சங்கத்தில் இருந்தார். செல்வா அவரெல்லாம் பிடிச்சி மேன் ஹேண்டில் பண்ணுற ஃபோட்டோ அதில் வந்திருக்கு. சண்முகத்துக்கு இதெல்லாம் வேணுன்ற, சிபிஎம்மில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் வேணும். நம்ம இப்போ கடைசியாக கைதானதுக்கு சிபிஎம்லேருந்து ஏதாவது கண்டனம் வந்துச்சு? அமைதியாக வாய்மூடி வேடிக்கை தானே பார்த்தீங்க. இப்படி தான் நடந்துக்கும் காவல்துறை. ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் காவல்துறை எங்கே அடக்குமுறையை கையாண்டாலும் தலையிட்டு குரல் கொடுக்க வேண்டும். கொடுத்தீங்களா நீங்கள்? அவன் தானே, அவன் நம்மளையெல்லாம் இப்படி தான் பேசுவான், பண்ணிட்டுன்னு வேடிக்கை பார்த்தீங்கல்ல, அதான் வச்சு அடிக்கிறான். இப்போ எத்தனை நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் காவல்துறையோட செயல்பாடுகள் கைமீறி போய் கொண்டு இருக்கிறது, அராஜகமாக நடந்து கொள்கிறார்கள்னு. அவனுக்கு தான் நடக்குது, வேடிக்கை பார்த்தீங்கல்ல. பட் இது ஒரு சம்பிரதாய போராட்டம், தமிழக அரசுக்கு எதிரான போராட்டம் கூட கிடையாது. ஏன் சார் காவல்துறையினர் இப்படி நடந்துக்கிறாங்க? போராட்டம் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் துப்புரவு தொழிலாளி போராட்டம் நடத்துகிறான், இந்த பக்கம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. எவ்வளோ பந்தோபஸ்துடா போடுறது, பெரிய தொல்லையாக இருக்குது. ஆட்டிடியூடு புரியுதா? வேலை செய்ய சொல்கிறாங்க, ஒரே ஸ்ட்ரெஸ் போல.
ஏதோ இப்போது கட்ட பஞ்சாயத்து கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா 150 கோடி கிட்ட ஜிடிஎம் என்கிற கௌதம் அட்வான்ஸ் வாங்கிட்டாராம், வேலையை செஞ்சு தரேன்னு. முடிக்கல, நெருக்கடி கொடுக்குறாங்க. ஐஸ்கிரீம் பேரை சொல்லி தான் வாங்கி வசூல் பண்ணியிருக்காங்க. ஐஸ்கிரீம் தான் வாங்க சொன்னது. இது மாதிரி எவ்வளவு ஊழல் விஷயங்களை நம்ம எடுத்து வெளியில் விட்டுருக்கோம். என்னைக்காவது வாயை திறந்தாங்களே அவங்க? இப்படி தான் அடிப்பாங்க. துப்புரவு தொழிலாளர் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்களே. வாய் மூட்டு தானே இருந்தார் சண்முகம். நல்லா இவர் 90s கம்யூனிஸ்ட்டு, நல்ல கம்யூனிஸ்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வாய் திறக்கிறார் அப்போ? ஒரு நல்ல கம்யூனிஸ்டாக இருந்தால் சவுக்கு மீடியாவுக்கு நடக்கிறத பற்றி கண்டித்து பேசியிருக்கணுமா இல்லையா? சொல்லுங்கள் நீங்கள். இல்லை என்னையா கம்யூனிஸ்ட் நான் கேட்குறேன். அப்போ உங்களுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் என்ன வேறுபாடு? ஏன் உங்களை உண்டியல் குளிக்கின்னு மக்கள் ஒதுக்கி தள்ளுறாங்க தெரியுதா? உண்டியெல்லாம் கூட கொடுக்குறதில்ல. 25 கோடியில் உழுது உங்கள் உண்டியலில். இப்போ பேங்க்கு போல். ஸோ இப்படித்தான் அழிஞ்சு தான் போகின்றேன். நன்றாக யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு 5 வருடங்களுக்கு முன்பாக தொடங்கப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சி 1920. இன்றைக்கி நீங்கள் அழிவின் விளிம்பில் இருக்கிறீர்கள். அவங்க ஒரு நாட்டை பிடிச்சிட்டாங்க இல்லையா? ஏன்றதை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அவ்வளோதான். இப்படி நீங்கள் இரட்டை நிலைப்பாடு எடுத்தால் உங்களுக்கு ஏன் கம்யூனிஸ்ட்டுக்கிட்ட மதிக்கணும் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நீங்கள். டி ராஜேந்தர் வச்சுருக்க லட்சிய திமுகவுக்கும் சிபிஎம்முக்கும் என்ன வித்தியாசம்? போய் ஒரு நம்ம எனது அருமை நண்பர் சரத்குமார் விடியற்காலை 3 மணிக்கு தோன்றிய யோசனையின் படி பிஜேபியோடு இணைத்தது போல் நீங்களும் உங்களுக்கும் விடிகாத்தால் 4 மணிக்கு 5 மணிக்கு யோசனை வந்து கொண்டு போய் திமுக கூட இணைச்சிருங்க. கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லியாதீங்க. உங்களுக்கெல்லாம் அருகதையே இல்லை கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிறது. இணைச்சிட்டாங்க, பேர் மட்டும் தான் கம்யூனிஸ்ட்னு இருக்குது. அவ்வளோதான், சிறப்பாக சொல்லிட்டான் தம்பி. இல்லை சார், இவ்வளோ இது பேசுகிறாங்க, காவல்துறை வந்து எங்களை அடக்குமுறை கையாளுறாங்க, இப்படி ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டாங்க. வர மாட்டாங்கப்பா. எல்லா அடக்குமுறையும் எதுக்கணும்ப்பா. ஒரு படி மேலே போய் வந்து அதிமுக தனிப்பெரும்பான்மையினோட ஆட்சி செய்யுமா இல்லை என்டிஏ தான் ஆட்சி செய்ய போதா அப்படின்னு கேள்வியும் கேட்டிருக்காரு சார். சரி, அப்போது அது அவங்க கட்சி கவலை. உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் கேட்குதே, கூட்டணி ஆட்சி வேணும்ட்டு கேட்குதே, இதை பற்றி கருத்து சொல்லு நீ. இல்லை எனக்கு என்ன நான் கேட்டாருன்னா, ஒருவேளை அதிமுக தனிச்சு ஆட்சி செய்ய போதுன்னா வந்து சேர போகிறாரா? சேர போகிறீங்களா? சரி, தனியாக தானே நின்னார் மக்களவை தேர்தலில், ஆதரவு கொடுத்தீங்க சார். இன்றைக்கி செய்தியில் வந்துட்டு அமித்ஷாவோட தமிழகம் வருகை முடிவில்லாத முடிவாகும் அப்படின்னு போட்டிருக்கு சார். அதாவது அமித்ஷாவால் கூட்டணி இறுதி செய்ய முடியவில்லை. வேலுமணியோடு 2 மணி நேரம் அமித்ஷா விவாதித்தார். வெறுங்கையோடு அமித்ஷா திரும்புகிறார். இதெல்லாம் தானே வந்திருக்கக்கூடிய செய்தி. இபிஎஸ்ஸை கூட சந்திக்கவில்லை. இதில் தானே வந்திருக்க. நேற்று டிடிவி தினகரன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார், கவனிச்சிங்களா? கவனிச்சேன் சார். என்ன சொன்னார்? தேர்தல் வந்துட்டா எதிரி துரோகி அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. மக்கள் நலனுக்காக நாங்கள் யார்கிட்ட வேணால் கூட்டணி வைப்போம். மறுக்கா சொல்லு. மக்கள் நலனுக்காக மறுக்கா சொல்லு. போதுமா? இப்போ சொன்னேன். எடப்பாடியை மாத்திர வரைக்கும் நான் ஏரியா பக்கத்து போக மாட்டேன்னு சொல்லும் போதே நான் சொன்னேன்னா மக்கள் நலனை பற்றி சிந்திப்பாருங்க. இது அமித்ஷாவோட தாக்கமாக தெரியல உங்களுக்கு? நேற்று விரிவாக பேசினேன். திரு பன்னீர்செல்வம் மற்றும் திரு தினகரன் ஆகியோர் எவ்வளவு முக்கியம் என்பதை விரிவாக பேசினேன். இப்போது ஒத்துக்கிறீங்களா? டிடிவி அண்ணன் வந்துடுவாருன்ட்டு ஒத்துக்கிறீங்களா? அவருக்கு எது முக்கியம்? மக்கள் நலன். எக்ஸாக்ட்லி. இப்போதான் சார் உண்மையான ஒரு அரசியல்வாதியாக மனுஷனை சிந்திக்கிறார் சார். எனக்கு சரின்னு தான் சார் தோணுது. மக்கள் நலனுக்காக திமுக வீட்டுக்கு அனுப்பணும். அவர் கரெக்டாக தான் சிந்திச்சு கரெக்டாக தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இஸ் இன்டெலிஜென்ட். நான் அன்றைக்கே சொன்னேன், ரொம்ப இன்டெலிஜென்ட். அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்குது. கோவத்தில் சிந்திக்கக்கூடாது, கோவத்தில் பேசக்கூடாது அப்படின்றது தான் நான் சொன்னேன். நம்மளெல்லாம் கூட கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. செந்தில் பாலாஜியை துட்டு வாங்குறாரு ஏதோ சொல்லிட்டாமா. செந்தில் பாலாஜி தான் எல்லா செலவுக்கும் அமமுகவுக்கே காசு கொடுத்துட்ருக்காருன்றது ஊருக்கே தெரியும். அதை சொன்னேன்னா கோவப்படுறாரு அண்ணன். நம்ம அண்ணன் எங்கே போக போகிறாரு? ஸோ வந்து விடுவார். ரைட்டா? நல்லா ஜெயிச்சு ஒரு கணிசமான எம்எல்ஏக்களை அவர் கையில் வச்சிருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். உண்மையிலே அப்படி தான் ஆசைப்படுறேன். அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு இன்டெலிஜென்ட் பொலிட்டிஷியன் அவர் வேணும் தமிழ்நாட்டுக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாகவே ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வசீகரித்த ஒரே அரசியல்வாதி அவர் தான். நான் அதிமுகவில் இந்த முன்னாள் அமைச்சர்கிட்டலாம் கேட்டேன், 6500 கொடுத்தீங்களே சார் ஒரு ஓட்டுக்கு, என்னதான் சார் ஆச்சு? சுயேட்சை எப்படி சார் ஜெயிக்க விட்டீங்கன்னு கேட்டோன்னே, அந்த ப்ரெஸ் மீட்டு தான் சார் அப்படின்னாரு. பல பேர் சொன்னாங்க. ஸோ அவர் வந்துட்டார். இப்போ சொல்லுங்கள், வாட் ஆர் தி ஆப்ஷன்ஸ் பிஃபோர் ஓபிஎஸ்? டிடிவி அங்கே போனால் போயிட்டு போகுது, நம்ம போய் திமுகவில் சேருவோன்னு ஓபிஎஸ் சேருவாரா? சேர்ந்தால் அந்த சமூகத்தின் மொத்த வாக்குகளையும் ஓபிஎஸ்ஸால் எடுக்க முடியுமா? அல்லது பாதி வாக்குகளையாவது எடுக்க முடியுமா? ஏற்றுக்க மாட்டாங்க. டிடிவி ஓபிஎஸ் 2 பேரும் திமுகவுக்கு போனாங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒருத்தர் போனாலும் பிரயோஜனம் இல்லை. இன்னொன்று போயிட்டார். ஓபிஎஸோட ஆப்ஷன்ஸ் என்ன? தாவேக்காக்கு போகிறதுனால ஓபிஎஸ் எப்போதுமே எதன் மீது கண் வைத்திருப்பார்? பணம். ஓகேவா? இன்னொன்று
அந்த 10,000 மறந்துட்டீங்க நீங்கள். அதுதான் சொல்கிறேன். ஸோ தாவேக்கரில் தம்பி விஜய் அவர்களால் அபினேஷை மிரட்டி வாங்கி தர முடியுமா? டக்குன்னு விஜய் அவர்களே மக்கள் நலனை சிந்திச்சு என்டிஏ கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் அமித்ஷா விசிட்டோட இம்பேக்ட். ஒன்றுமே இல்லை, அவர் வெறுங்கையோடெல்லாம் திரும்பி போகவில்லை. சரி, 2 மணி நேரம் வேலுமணியோட என்ன வெனிசுலா அதிபர் கைதை பற்றி பேசியிருப்பாரா, இல்லை உக்ரைன் போரை பற்றி பேசியிருப்பாரா? சொல்லு ராஜா. இல்ல அப்படி பேசுறதுக்கு அவங்க என்ன கம்யூனிஸ்டுகளா? இல்லை, சம்மதம் இல்லாமல் வேலுமணி அவர்கள் சொல்லிப்பாரு, சிபிஎம் போராட்டம் நடத்திருக்கு, பார்த்து வெனிசுலா அதிபர் அடிபட்டு என்ன பேசியிருப்பாங்க 2 மணி நேரம்? சொல்லு. அவளுக்கு தெரியாதா? நான் சொன்னேன்ல, இந்த மாதிரிலாம் சிக்கல் இருக்குது, இதெல்லாம் தெரியாதவர்களாக அதிமுக மற்றும் பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னேன்ல. உரிய காலத்தில் அதெல்லாம் நடக்கும். இப்போ இவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருந்த அண்ணன் வரலையா? ஆனால் இன்னொன்று வேறு சொல்லியிருக்காரு சார், நம்ம கட்சியிலேருந்து அமைச்சரவையில் வேறு பங்கேற்பாங்க அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டுப்பா விடுப்பா. இப்போது அமைச்சரவையில் பங்கேற்கணும் அப்படின்ட்டு மாணிக் தாக்கூர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதுக்கு திமுகவில் என்னென்ன பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணன் சொல்லிட்டு போட்டோன்னே ஏடிஎம்கே பிஜேபியில் யாராவது வாய் திறக்கிறாங்களா? சொல்லிட்டு போங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தானே அந்த பேச்சு. அன்றைக்கி பேசிக்கிறது எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு கெடுத்து விட்டுக்கிட்டு? இப்படி தான் திமுகவும் இருக்கணுன்றேன். அப்புறம் எதுக்கு அவசரப்பட்டு மேலே விழுந்து குறவலையை பிடுங்குகிறார்கள்? நாங்கள் போடுற பிச்சையில் காங்கிரஸ் கட்சி வாழுது. என் வீட்டு வேலைக்காரன், நான் தின்னு முடித்த சோத்தை உனக்கு டெய்லி நான் கொடுக்குறேன், நீனா கோயம்பு சரியில்லைன்னு பேசுனுக்கிற. இந்த ஆணவம் பண்ணையார்த்தனம் எந்த அளவுக்கு இது போச்சுன்னா, அந்த பீச் வியாபாரி சங்கின்றார் பார்த்தியா? காங்கிரஸை விட நீங்கள் பிஜேபி எதிர்த்துட்டீங்க. திமுக யாராவது விமர்சனம் பண்ணாலே நீ ஒரு சங்கி. இல்லை சார், இது காங்கிரஸுக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட எப்போ திமுக அரசு ஏதாவது அராஜகம் பண்ணாலும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களே, உங்களுக்கு வேணும் சார். கரெக்டு தான் தம்பி, கரெக்டாக சொல்கிறோம். ஒரு பண்ணையார் பண்ணை அடிமை நடத்தும் முறையில் திமுக கூட்டணி கட்சிகளை பூரா நடத்துக்குது. சண்முகத்துக்கெல்லாம் ரோசம் இல்லைன்றது எனக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ அது டெவலப்மெண்ட் வந்துருச்சா? படிப்படியாக நடக்கும். அந்நியாரும் வந்து விடுவார், ஐயாவும் வந்து விடுவார். ஓகேவா? எல்லாம் அமைஞ்சிடும். அதாவது ஐயாவை பற்றி ஐயாவுக்கே தெரியாது, ஆனால் நம்ம சாருக்கு தெரியும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். மற்ற கட்சிகள்லாம் தேர்தல் நேரத்தில் தான் இந்த எலெக்ஷனில் கூட்டணி கிட்டன்றது பேசுவாங்க. பிஜேபிக்கு தேர்தலை தவிர வேறு சிந்தனையே இல்லை. பாகிஸ்தான் கூட போர் குண்டு போடுறான்னு தெரிஞ்சாலும் இதை வச்சு எலெக்ஷனில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்ப்பாங்க. இல்லை, ஒரு டைமில் ஒரே தேர்தல் ஒரே நாடுன்னு ஆக்கிட்டாங்கன்னு வைங்களேன். எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்கு தான் போர் அடிச்சிடும். இந்த மாதிரி அங்கங்கே ஏதாவது இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் அது ஏதாவது ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும், துருப்பிடிச்சிடும். நான் ஏற்கனவே அந்த உதாரணத்தை சொன்னேன், மீண்டும் சொல்கிறேன். இப்போது ராஜ்தீப் சர்தேசாய் அந்த தேர்தல் பற்றின ஒரு புக்கு எழுதும்போது விடிகாத்தால 1 மணி வரைக்கும் ராஜ்தீப் கூட உட்காந்து அமித்ஷா பேசிக்கிட்டு இருந்துட்டு காலையில் 5 மணி ஃப்ளைட்டுக்கு அனுப்பிச்சு போயிட்டாரு. அங்கே போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். திஸ் இஸ் ஹவு தே ஒர்க். அவ்வளோ ஈஸியாக திமுக ஜெயிக்க விட்டுருவாங்க. அதனால் கவலைப்பட ஒன்றுமில்லை. மீண்டும் தமிழகம் இருள் சூழ்ந்த மாநிலமாக ஒரு காலமும் ஆகாது. அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல், அந்நியார் துர்கா வணங்கும் அத்தனை கடவுள்கள் நினைத்தாலும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு கொண்டு வர முடியவே முடியாது. நம்பிக்கையோடு இருங்கள். இன்றைக்கி இப்படித்தான் நீங்கள் 2 பேருமே ஒரு அவநம்பிக்கையோட அவரோட விருப்பத்தை தான் இருந்தாலும் சொல்லிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க. ஆமாம் தானே? கொஞ்ச நாள் தான், இவ்வளோ நாள் பொறுத்தீங்க, கொஞ்ச நாள் தான். அதனால் சிறப்பான செய்திகள், தரமான சம்பவங்கள் தமிழகத்துக்கு காத்திருக்கிறது. சரி சார், ராஷ்டிரத்தில் பல நிகழ்வுகள் பேசினா தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.